ஒரு எண்ணங்கள் உங்கள் சிந்தனையிலே ஓடிக்கொண்டிருக்கலாம். ஆனால் கர்த்தருடைய ஊழியக்காரனாக நான் சொல்கிறேங்க, நீங்கள் எதையுமே தனிமையான ஒரு சூழ்நிலை உங்களுக்கு இன்றைக்கு காணப்பட்டாலும் நீங்கள் தனிமையாக இல்லை. ஹல்லேலூயா! நம்மோடு கூட ஒரு பெரிய தேவன் ஒருவர் நம்முடைய பாதையிலே நடந்து கொண்டிருக்கிறார். நாம் தனிமையாக இல்லை. நம்முடைய சூழ்நிலை தனிமையை உணர்த்தலாம். நம்முடைய மன நிம்மதி இழந்தது நிமித்தம் தனிமை இல்லாமல் இருக்கலாம். ஒரு நம்பிக்கையற்ற ஒரு நிலை நாம் தனியாய் நடக்கிறதுனால இருக்கலாம். பிரச்சனையை திரும்ப திரும்ப நான் தானே ஃபேஸ் பண்ணுறேன், நான் தானே அழுகிறேன், நான் தானே உடைகிறேன்னு சொல்லி அந்த தனிமை உங்களுடைய இருதயத்தை கொல்லலாம். எனக்கு மட்டும் ஏன் இந்த சூழல், நான் மட்டும் ஏன் இந்த பாதையில் போகணும்? நான் உங்களுக்கு சொல்கிறேங்க, நீங்கள் தனிமையாக இல்லை. உங்களோடு கூட ஒரு சர்வ வல்லமை உள்ள ஒரு பெரிய தேவன் உங்களுடைய பாதையிலே அவர் நடந்து கொண்டு இருக்கிறார். அவர் நம்மை விட்டு விலகாத தேவன். இரவும் பகலும் ஒரு அரணான கோட்டையாக, நமக்கு பெரிய பலமாக அந்த தேவன் நமக்கு துணை நிற்கிறார். கரமுயர்த்தி சொல்லுங்க, நான் தனிமையானவன் அல்ல, நான் தனிமையானவள் அல்ல, என்னோடு கூட ஒரு தேவன் ஒருவர் நடந்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா! இதற்கு முன்பதாக நீங்கள் சொல்லி இருந்தால் அந்த வார்த்தைகள் பொருந்தும். ஆனால் உங்களுக்கு நான் சொல்கிறேங்க, தேவன் ஒருவர் நம்மளை பார்த்து கொண்டிருக்கிறார். அந்த தேவன் நம்மளோடு பேசி கொண்டிருக்கிறார். அந்த தேவன் நம்மளை நடத்த போகிறார் அருமையாய். அந்த தேவன் நம்மோடு இருப்பதனாலே தனிமையாய் நான் அனாதையை போல இருக்கிறேன்கிற வார்த்தை உங்கள் வாயிலிருந்து வர வேண்டாம். காரணம், அவர் நம்மோடு கூட வந்து கொண்டிருக்கிற தேவன். சர்வ வல்லவருடைய நிழலுக்குள்ள நான் இருக்கிறேன் அப்படின்றவங்க மட்டும் கரம் உயர்த்தி ஒரு ஹல்லேலூயா சொல்லலாமா? நான் சர்வ வல்லவருடைய நிழலுக்குள்ள இருக்கிறேன் என்கிற நம்பிக்கை நமக்கு முதலாவது வேண்டும் அன்பானவர்களே. அவர் சேனைகளின் கர்த்தர். அப்படிப்பட்ட ஒரு பெரிய உண்மையுள்ள ஜீவனுள்ள உத்தமமான ஒரே தேவன், அவருடைய நிழலுக்குள்ள நீங்களும் நானும் இருக்கிறோம். அவருடைய அரணான கோட்டைக்குள்ள நீங்களும் நானும் இருக்கிறோம். அவருடைய பலமான சட்டைகளுக்குள்ள நீங்களும் நானும் இருக்கிறோம். அவருடைய பலத்த மகிமையின் துருகம் அது நம்மளை சூழ்ந்து கொண்டிருக்கிறது. எனவே நீங்களும் நானும் தனிமையானவர்கள் அல்ல. நான் சொல்றேங்க, தேவன் அவருடைய சித்தம் இல்லாமல் நம்மளுடைய தலையில் இருக்கிற ஒரு முடி கூட கீழே விழாது. அவருடைய திட்டம் இல்லாமல், அவருடைய சித்தம் இல்லாமல் நம்முடைய தலையில் இருக்கிற ஒரு முடி கூட கீழே விழுவாது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அவர் சித்தம் இல்லாமல் என் வாழ்க்கையில் ஒன்றும் நடக்காதுன்னு எத்தனை பேர் அறிக்கை பண்ண விரும்புகிறீங்க? ஒரு முடி கூட கீழே விழாதாம் எனக்கு அன்பானவர்களே. காரணம் என்னென்றால், தேவனுடைய ஒரு அக்கினி நம்மளை சுற்றிலும், நமக்கு கண்ணுக்கு தெரியாத ஒரு மகிமையுள்ள ஒரு கரத்தின் அக்கினி நம்மை சுற்றிலும் வேலி அடைத்து கொண்டு இருக்கிறது. எனக்கு அன்பானவர்களே, நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் பயப்படாமலும் கலங்காமலும் இருங்க. கர்த்தர் உங்களோடு கூட இருப்பதினாலே கர்த்தர் உங்களுக்காக செய்ய போற ரட்சிப்பை நீங்க பார்ப்பீங்க. கர்த்தர் உங்களோடு இருக்கிறார் என்பதையும், தேவன் உங்களுக்கு அவர் துணையாய் நிற்பதையும், அவர் உங்களுக்காக செய்ய போகிற அந்த ரட்சிப்பை உங்களுடைய சொந்த கண்கள் பார்க்கும். அப்படின்னா, எனக்காக என் தேவன் இறங்கி வந்து வேலை செய்கிற காரியங்களை இனிமேல் நீங்களும் நானும் பார்க்க போறோம். ஹல்லேலூயா! வார்த்தை வெறுமையாகாது, அது சொன்னதை நிறைவேற்றுமாம். எப்போன்னா, ஆண்டவர் அதை இறங்கி செய்யும் பொழுது. அப்போ தேவன் உங்களுக்காக நின்று கொண்டு செய்யும் ரட்சிப்பை இனிமேல் தான் நீங்க பார்க்க போகிறீங்க. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? இந்த யுத்தம் உங்களுடையது அல்ல, இந்த யுத்தம் கர்த்தருடையது. உங்க வாழ்க்கையில நீங்க சந்தித்து கொண்டிருக்கிற பிரச்சனை, தேவனை தேடுகிறதுனால வருகிற பிரச்சனை, தேவனை தேடுகிறதுனால வருகிற குழப்பம், தேவனை தேடுகிறதுனால வருகிற இழப்புகள், தேவனை தேடுகிறதுனாலே வராத அந்த ஆசீர்வாதங்கள், தடைபடுகிற காரியங்கள், தேவனை தேடுகிறதுனாலே வாசல் அடைக்கப்படுகிறது,
தேவனை தேடுகிறதுனாலே நற்காரியங்கள் நடக்காமல் தடையாய் நிற்கிறது போன்ற அத்தனைக்கும் அவரை ஒருத்தரை நம்பி தேடுறதுனால அவர் மற்ற காரியங்களை பார்த்து கொள்ளுவார். ஏன்னா ஜெபிக்கிறது மட்டும்தான் நம்மளுடைய வேலை, யுத்தம் கர்த்தருடையது. நான் சொல்கிறேங்க, கரம் உயர்த்தி எத்தனை பேர் சொல்கிறீங்க இந்த யுத்தம் என்னுடையதே கிடையாது? எத்தனை பேர் சொல்ல விரும்புகிறீங்க? ஹல்லேலூயா. அவருடைய பலத்தின் ஒரே ஒரு கால் பங்கு, நான் சொல்கிறேன், அவருடைய பலத்தினுடைய ஒரே ஒரு கால் பங்கு மகிமை நம்மளுடைய சத்துருக்களை சந்திக்கும். அவருடைய பலத்தின் அந்த மகிமை நமக்கு எதிராய் நிற்கும் ஆயுதங்களை அது சந்திக்கும். அவர் நமக்காக வழக்காடுவாருங்க, அவர் நமக்காக பேசுவாருங்க, அவர் நமக்காக நிற்பாருங்க, அவர் நம்மளை தப்புவிப்பாருங்க, அவர் நம்மளை உயர்த்தி மேன்மைப்படுத்துவாருங்க. ஹல்லேலூயா. பறந்து காக்கிற பட்சிகளைப் போல சேனைகளின் கர்த்தர் நமக்கு ஆதரவாக இருப்பார் என்பதை வேதம் சொல்லுகிறது. நான் உங்களுக்கு சொல்கிறேன், பறந்து காக்கிற பட்சிகளைப் போல கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். அவர் நமக்கு அந்த ஆதரவாக துணை நிற்பதினாலே இந்த யுத்தத்தை குறித்து நீங்கள் கவலைப்பட வேண்டாம். இந்த மனுஷனுடைய வார்த்தையை குறித்து நீங்கள் பயப்பட வேண்டாம். இந்த சத்துருக்களுடைய பலத்தை பார்த்து நீங்கள் கலங்க வேண்டாம். உங்கள் வாழ்க்கையில் இப்போ நடந்து கொண்டிருக்கிற சில சலசலப்புகள், பிரச்சனைகள், அதை குறித்து நீங்கள் பயப்படவும் வேண்டாம். காரணம், உங்களை கண் மணியை போல் பாதுகாக்கிற ஒரு தேவன் உங்களுக்காக யுத்தம் பண்ணும்படி எழுந்தருளுவார். இனி அவர் அமைதியாக இருக்க போகிறது அல்ல. தம்முடைய மகளுக்காக, தம்முடைய மகனுக்காக அவர் யுத்தம் செய்யும்படி எழுந்தருள போகிறார். பாருங்க, உங்களுடைய இருதயத்தை கஷ்டப்படுற மாதிரி பேசியிருப்பாங்கல்ல பாருங்க, அந்த சின்ன சின்ன காரியங்களுக்காக கூட கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் செய்வார். ஏன்னா அவர் உங்களுக்கு கண்களில் வந்த அந்த கண்ணீரை பார்த்தார். தம்முடைய மகள் உடைந்து போகிற நிலை அவருக்கு தெரியும். நான் உங்களுக்கு சொல்கிறேன், அந்த யுத்தத்தை தேவன் கையில் எடுப்பார். உங்களை எங்கேயும் விட்டு கொடுக்காத ஒரு உண்மையுள்ள தேவன் அவர். எத்தனை பேர் சொல்கிறீங்க, எனக்காக அவர் யுத்தத்தை செய்து என்னை அவர் மேன்மைப்படுத்த போகிறார்? ஹல்லேலூயா. நான் விசுவாசிக்கிறேன். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? என் வாழ்க்கையில் நான் பார்க்கிற இந்த யுத்தங்களில் எனக்கு இனி மேன்மைத்தான் வருமே தவிர இனி தோல்வி அல்ல. காரணம், அந்த யுத்தத்தில் அதுக்கு முன்னாடி நான் இருந்தாலும் ஒன்றும் என்னுடைய பலம் செய்யப்படுறதல்ல, அவருடைய பலமான மகிமை நொறுங்கின என்னுடைய வாழ்க்கையில் அந்த கிருபை வருகிறதுனாலே அவர் பலத்த மேன்மையை உங்கள் வாழ்க்கையிலே கட்டளையிட போகிறார். எத்தனை பேர் ஆமேன் சொல்ல விரும்புறீங்க? ஹல்லேலூயா. இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை, தூங்குவதும் இல்லை இன்னும் வேதம் சொல்லுகிறது. அவர் உங்களுடைய வலது பக்கத்திலே உங்களுக்கு நிழலாய் இருக்கிறாராம். உங்க பக்கத்தில் 1000 பேர் விழுந்தாலும், உங்க வலதுபுறத்தில் 10,000 பேர் விழுந்தாலும் எதுவும் உங்களை அணுகாதுன்னு வேதம் நமக்கு சொல்லுகிறது. காரணம் என்னன்னா, தேவன் நம்மை எல்லா தீமைக்கும் விளக்கிறது மட்டுமில்ல, அவர் சேதம் இல்லாமல் அதிலும் பாதுகாக்கிற ஒரு தேவன். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? இந்த யுத்தத்தில் கர்த்தர் உங்களை தீங்குக்கு விளக்கிறது மட்டும் இல்லை, சேதம் இல்லாமல் உங்களை கர்த்தர் காப்பார். அது உங்கள் சரீரத்தையும், அது உங்களுடைய ஆத்துமாவையும், அது உங்களுடைய போக்கையும் வரத்தையும் அந்த தேவன் உங்களை கண்மணியை போல் காக்க போகிறார். அவர் எனக்கு துணை. எத்தனை பேர் சொல்ல விரும்புகிறீங்க? இனி நான் எதை குறித்தும் கவலைப்பட போகிறது கிடையாது. ஏன்னா
அவர் உங்களுக்காக யுத்தம் செய்ய எழுந்தருளும் போது நீங்கள் உங்கள் வாய்களை மூடிக்கணும். அப்போ போய் உங்களுடைய பலத்தை காட்டக்கூடாது. அப்போ போய் நான் யார் தெரியுமா, நான் எத்தனை வருஷம் இந்த கம்பெனியில் வேலை செய்கிறேன் தெரியுமா, நான் எத்தனை வருஷம் ஊழியத்தில் நிற்கிறேன் தெரியுமா, எனக்கு என்ன எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு தெரியுமா, குடும்பத்துக்கு இத்தனை வருஷம் நான் நடத்தினேன் தெரியுமா, அந்த பலம் நிறைந்த வார்த்தைகளோடு நீங்கள் எழும்ப வேண்டாம். கர்த்தர் எனக்காக அவர் யுத்தத்தை செய்வார் என்பதை நீங்கள் சமர்ப்பணம் பண்ணி நீங்கள் நம்பிக்கையாக இருக்கும் பொழுது கர்த்தர் உங்களுக்காக எழுந்தருளுவார். எனக்கு அன்பானவர்களே, நீங்கள் சும்மா இருங்க, கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் செய்வார். ஹல்லேலூயா. கர்த்தர் இதை எப்படி என் வாழ்க்கையில் முடிய பண்ணுவார்? சில காரியங்களை குறித்து நீங்கள் நினைக்கிறீங்க, கர்த்தர் எப்படி இந்த காரியங்களை என் வாழ்க்கையில் முடிய பண்ணுவார்? இது எப்படி போய் இவைகள் முடியும்? எந்த மாதிரி இந்த காரியம் முடிய போகிறது என்று அந்த பல காரியத்தை குறித்து நம்மளுடைய சிந்தனைகள் யோசித்து கொண்டிருக்கிறேன். நான் உங்களுக்கு சொல்கிறேன், ஆண்டவர் நமக்கு துணை நிற்கும் பொழுது, ஆண்டவர் நம்மளோடு கூட துணை நிற்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் வருகிற வேதனை, பாடு, கண்ணீர், இழப்பு, அதை குறித்து நாம் சற்று கூட கவலையே படக்கூடாது. காரணம், அவர் நம் மத்தியில் இருப்பார் என்றால் அவர் பெரிய காரியங்களை மட்டும்தான் செய்வார். நீங்கள் பயப்படாமலும் கலங்காமலும் இந்த மாதிரி நேரத்தில் தான் ஜபத்தில் இருப்பதற்கு நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும். பாருங்க, உங்களுக்காக கர்த்தர் யுத்தம் பண்ணுவார், உங்களுக்காக கர்த்தர் எழுந்தருளுவார், உங்களுக்காக கர்த்தர் வழக்காடுவார், உங்களுக்காக நியாயம் விசாரிக்கும்படி அவருடைய மகளுக்காக மகனுக்காக அவர் காரியங்களை செய்வார். எனக்கு அன்பானவர்களே, இந்த யுத்தம் அவருடையது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? பக்கத்தில் திரும்பி நீங்கள் சும்மா இருங்க சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. அவரை நம்பி நீங்க சும்மா இருந்தா மட்டும் போதும். இந்த யுத்தத்தில் நீங்க வெட்கப்படுத்தப்பட மாட்டீங்க. ஏன்னா அவனை தேவனுடைய கிருபை ஆட்டோமேட்டிக்காக சூழ்ந்துக்கும். தேவனுடைய கிருபை அவளை ஆட்டோமேட்டிக்காக சூழ்ந்துக்கும். எனக்கு அன்பானவர்களே, கர்த்தர் பாருங்க, எகிப்தினுடைய ராஜாவினுடைய இருதயத்தை கர்த்தர் தான் கடினப்படுத்தினார். இஸ்ரவேலரை வெளியே வாங்க கானான் தேசத்துக்கு நேரான் சொன்னதும் அவர்தான். அதே சமயம் அந்த எகிப்தின் ராஜாவுடைய இருதயத்தை கடினப்படுத்தினதும் அவர்தான். இந்த இஸ்ரவேல் புத்திரர்கள் அவர்கள் விடுதலையோடு அவர்கள் நடந்து போகும் பொழுது அந்த பார்வோன், நான் அவர்களை பிடிப்பேன், விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி அவன் இருதயம் கடினப்பட்டு பின்தொடர்ந்து வந்தாங்க. அந்த நேரத்தில் இஸ்ரவேல் புத்திரர்கள் திரும்பி அவங்க தன் கண்களை ஏறெடுத்து பார்க்கும் பொழுது ரதத்தோடு குதிரையோடு இவங்களை பிடிப்பதற்காக வரும் பொழுது வேதம் சொல்லுகிறது, இஸ்ரவேல் புத்திரர்கள் மிகவும் பயந்தார்கள். இஸ்ரவேல் புத்திரர்கள் மிகவும் பயந்தாங்க. இன்னைக்கு அதே நிலைமை தான் நம்முடைய வாழ்க்கையில். எகிப்தில் அடிமையா இருக்கும் பொழுது நாம பயந்தோம். எகிப்தில் நம்மளுடைய நன்மைகளை சத்துரு திருடும் பொழுது நாம் பயந்தோம். ஆனா இன்னைக்கு அதுல இருந்து உங்களை பிரித்தெடுத்து ஒரு வாக்குத்தத்தம் கொடுத்து கானானுக்கு நேராய் நடத்துகிற ஒரு உண்மையுள்ள தேவன் நம்மளை நடத்தி கொண்டு இருக்கும் பொழுது நாம எதற்காக பயப்பட வேணும்? பிசாசுக்கு என்னன்னா, நீ எகிப்தில் பயந்த அதே பயத்தை நீங்க பயப்படு. அவங்க அடிமைத்தனத்தில் இருக்கும் பொழுது அந்த நெருக்கம், அந்த பாடு, அந்த உபத்திரவம், அந்த பயம் உனக்குள்ள அப்படியே இருக்கணும். அது சாத்தானுடைய திட்டம்.
இப்ப பாருங்க, தன் கண்களை ஏறெடுத்த பொழுது அவங்க பின்தொடர்ந்து வருகிறதை பார்த்து இந்த இஸ்ரவேல் புத்திரர்கள் பயந்து மோசே ஐயாவை பார்த்து சொல்றாங்க, அப்பா மோசே, எகிப்துல அந்த பிரேத குழிகள் இல்லைன்னு எங்களை இந்த வனாந்தரத்துல சாகும்படி கொண்டு வந்தீங்களா? ஏன் அங்க இல்லையா கல்லறை, அங்க இல்லையா குழி, இங்க வந்து தான் நாங்க இவனுங்கிட்ட இப்படி மடியணுமா? இதுக்கு நாங்க இந்த வனாந்தரத்துல சாகிறத பாக்கிலோ அவனுங்களுக்கு நாங்க அடிமையாவே இருந்திருப்போமே அப்படின்னு சொன்னாங்க. அப்போ மோசே ஐயா ஒரு வார்த்தை சொல்றாரு பாருங்க. மோசே ஐயாவும் ஒரு மனுஷன்தான், மோசே ஐயாவும் ஒரு அடிமைத்தனத்திலிருந்து வந்தவர் தான். ஆனால் அவர் பயப்படலன்னு வேதம் சொல்லுது. இந்த இடத்தை தான் நாம் உற்று கவனிக்க வேண்டும். அப்போ அவர் சொன்னாராம், கர்த்தர் உங்களுக்காக செய்யும் ரட்சிப்பை இன்று பார்ப்பீர்கள். இவர் என்ன கடவுளா? இல்லையே, பாடு நிறைந்த மனுஷன் தானே. ஏன்னா இவரே ஒருத்தர் ஒரு முறை கொலை பண்ணி பயந்து தானே எகிப்தை விட்டு ஓடினாரு. ஆனா இப்போ இந்த மனுஷனை, இந்த பெரும் கூட்டத்தை, இந்த 6 லட்சம் புருஷர்கள் 30 லட்சம் மக்கள் நிறைந்த கூட்டத்தை பிடிக்கும்படி பின்னாடி எகிப்து பார்வோன் வரான் அப்படின்னா மோசே ஐயாவுக்குள்ள பயம் இல்லை. ஏன்னா அவர் தெரியும், என்னோடு கூட இதே எகிப்தை விட்டு நான் பலமுறை போகும்போது என்னுடைய கரத்தை ஒருத்தர் பிடித்து இருந்த நிலையை எனக்கு தெரியலை, நான் அப்போ பிடிக்கலை, அவர் என்னுடைய அந்த பிரசன்னத்தை நான் உணரலை. ஆனால் இப்போ அந்த தேவ பிரசன்னம் என் மத்தியிலே இருக்கிறது. இப்போ என்னைய கர்த்தர் கரம் பிடிச்சிருக்கிறாரு. இந்த வேலையை செஞ்சு இந்த மக்களை வெளியே கொண்டு வரும்படி கர்த்தர் சொல்லி இருக்கிறாரு. எனவே எனக்கு நேரிட போகிற ஆபத்தை என் தேவன் பார்த்து கொள்ளுவார் என்கிற ஒரு திட நம்பிக்கை இந்த மோசே ஐயாவுக்குள்ள இருந்ததுனால இவர் மக்கள் பார்த்து சொன்னாரு, கவலைப்படாதீங்க, பயப்படாதீங்க, கர்த்தர் இன்றைக்கு உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை நீங்க பார்ப்பீங்க. நீங்க காண்கிற எகிப்தியனை இனிமேல் நீங்க இனி பார்க்கவே மாட்டீங்க என்று சொன்னார். கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார் இஸ்ரவேல் புத்திரர்களே, நீங்க சும்மா இருங்க என்கிற வார்த்தையை அங்கே அவர் பயன்படுத்தினார். நான் உங்களுக்கு சொல்றேங்க, பயப்படுறத விட்டுருங்க. இதுக்கு முன்னாடி நடந்தது வேற, இப்போ சர்வ வல்லவருடைய நிழலுக்குள்ள நீங்க நிற்கிறீங்க. உண்மையும் உத்தமமான வழி நடத்துகிற தேவனுடைய கரத்தை நீங்கள் பிடித்து நடந்து கொண்டு இருக்கிறீங்க. மனுஷர்களை குறித்து பயப்படாதீங்க, சத்துருக்களுடைய திட்டத்தை குறித்து பயப்படாதீங்க, சத்துருக்களுடைய ஆயுதங்களை பார்த்து நீங்க பயப்படாதீங்க. நீங்க சொல்லுங்க, நான் பயப்பட மாட்டேன், என்னோடு என் தேவன் ஒருவர் பெரியவர் உண்டு, அவர் இந்த யுத்தத்தில் என்னை பார்த்து கொள்ளுவார். என்னுடைய யுத்தம் அல்ல, இது அவருடைய யுத்தம் என்று நீங்கள் முழுமையா அவரை சார்ந்தாதான் அவர் உங்களுக்கு உதவி செய்வார். முழுமையா அவரை சார்ந்துடணும். உங்களுடைய ஞானத்தை விட்டுறணும், உங்களுடைய பலத்தை விட்டுறணும், உங்களுடைய இன்ஃப்ளூயன்ஸை விட்டுறணும், உங்களுடைய ஐக்கியங்களை விட்டுறணும். கர்த்தர் பார்த்து கொள்ளுவார். எப்போ உங்க இருதயம் 100% கர்த்தரை நம்புதோ அப்பதான் அற்புதம் செய்யும்படி அவர் இறங்குவார். இல்லைன்னா இதை செய்வதற்கு அவளோடு இவர்கள் இருக்கிறார்களா, அவங்க இவளை நம்புறாளா, ஓகே அவங்க பார்த்துக்கிட்டோம்னு தேவன் தாமதித்து உட்கார்ந்துருவார். தேவனுடைய சிந்தனையை இஸ்ரவேல் புத்திரர்கள் புரியலை. ஆனால் இன்றைக்கு சபை புரிந்து கொள்ளுங்க. இன்றைக்கு எழும்பி இருக்கும் சில காரியத்தை பார்த்து நீங்கள் நடுங்கி பயந்து நீங்கள் திகிலோடு காணப்படலாம். இன்னைக்கு கர்த்தருடைய ஊழியக்காரனாய் உங்களை பார்த்து நான் சொல்றேங்க, நீங்க காண்கிற எகிப்தியனை இனிமேல் நீங்க பார்க்கவே போறதில்ல. அந்த எகிப்து தான் உங்க வாழ்க்கையில் நடக்கிற பிரச்சனை, அந்த எகிப்து தான் உங்க வாழ்க்கையில் இருக்கிற தடை, அந்த எகிப்து தான் உங்க ஆசீர்வாதத்தை தடை பண்ணுகிற காரியங்கள், அந்த எகிப்து தான் உங்களுக்கு முல்லை போன்ற குத்தி கொண்டு இருக்கிற காரியம், அந்த எகிப்து தான் உங்கள் சத்துருக்கள். ஹல்லேலூயா! அந்த எகிப்து தான் உங்கள் வாழ்க்கையில் காணப்படுகிற பெரும் ஆயுதங்கள், வலி, வேதனை, சமாதானத்தை இழந்த நிலை. அந்த எகிப்தை இயேசு இன்னைக்கு மாற்றுவார்.
ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? இன்று கண்ட எகிப்தனை நீங்க ஒரு நாள் காண மாட்டீங்க. காரணம், உங்களை நடத்துகிறவர் கர்த்தர், உங்களை அழைத்தவர் உண்மையுள்ளவர். அவர் ஒரு நாளும் உங்களை கைவிட மாட்டார். எனக்கு அன்பானவர்களே, எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? கர்த்தர் எனக்காக அவர் யுத்தம் பண்ணுவார்னு எத்தனை பேர் நம்புறீங்க? ஹல்லேலூயா. என்னை கர்த்தர் இப்பொழுது நடத்துறார் அப்படின்ற ஒரு நம்பிக்கை உங்களுக்கு இருக்குதா? ஆமென். என் முன்னாடி நடந்ததை விட்டுருங்க. இன்னைக்கு கர்த்தர் என்னை நடத்துறாருப்பா. என் தேவன் என்னை வேலையை நடத்துறார், என் படிப்பில் நடத்துறார், என் பிள்ளைகளை நடத்துறார், திருமண காரியத்தில் நடத்துறார், என் ஊழியத்தில் நடத்துறார், என் வாழ்க்கையில் அவர் தான் நடத்தி கொண்டு இருக்கிறார் என்கிற நம்பிக்கை எப்போ உங்களுக்கு வருமோ, நான் சொல்கிறேன், அந்த எகிப்தனை நீங்கள் பார்க்கவே மாட்டீங்க. ஏன்னா அந்த யுத்தத்தை தேவன் பொறுப்பெடுப்பார். ஹல்லேலூயா. கவலைப்படாதீங்க. வேதம் சொல்லுகிறது, உங்களை தொடுகிறவன் அவருடைய கண்மணியை தொடுகிறான். அப்போ உங்களுடைய மேலே அவர் வைத்திருக்கிற அந்த அன்புக்கு நான் பாத்திரவான் கிடையாது. ஆனால் அந்த தகப்பனுடைய சிந்தனையில் உங்களை உயர்வாய் வைத்திருக்கிறாரே, அதை பாருங்க. நீங்கள் உன் குடும்பம் மதிக்கலை, உன் வேலையில் உன்னை மதிக்கலை, உன் பெற்றோர் மதிக்கலை. இந்த யாபேஸுடைய நிலையை போல் உங்களுக்கு இருக்கலாம். ஆனால் மற்றவங்களுக்கு வேணால் அந்த யாபேஸ் தள்ளப்பட்டவனை போல இருக்கலாம். ஆனால் கர்த்தர் சிந்தையில் அந்த யாபேஸ் என்கிற நீங்களும் நானும் தான் சிறந்தவர்கள். இன்னைக்கு அவங்களோடு இல்லாத ஒருத்தர் நம்மளோடு இருக்கிறார். அது ஒரு நாள் மற்றவர்களும் புரிந்து கொள்ளும்படி அந்த ரட்சிப்பை நம் மூலம் கட்டளையிடுவார். கர்த்தர் அவைகளை செய்வார். எனக்கு அன்பானவர்களே, எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? என்னை தொடரவன் என் கண்மணியை, அவருடைய கண்மணியை தொடுவதற்கு சமானம். எனவே அவர் பார்த்து கொள்ளுவார், அவர் பார்த்து கொள்ளுவார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? நான் இனி கவலைப்பட மாட்டேன். கரம் உயர்த்தி சொல்லுங்க. போதும், கவலைப்பட்டு நோய் தான் வரும். கவலையை விடுங்க. கடவுள் கொண்டு வந்தார்னா நடத்துவார், கடவுள் அழைச்சார்னா நடத்துவார், கடவுள் சொன்னார்னா நடத்துவார். ஹல்லேலூயா. வசனத்தை வாசிக்க போகிறோம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் 13ஆம் வசனம். ஆதியாகமம் 14:12-13. ஆபிரகாமின் சகோதரனுடைய குமாரனாகிய லோத்து சோதோமிலே குடியிருந்தபடியால் அவனையும் அவள் பொருட்களையும் கொண்டு போய்விட்டார்கள். தப்பியோடின ஒருவன் எபிரேயனாகிய ஆபிரகாமிடத்தில் வந்து அதை அறிவித்தான். ஆபிராம் தன்னோடே உடன்படிக்கை செய்திருந்த மனிதனாகிய எஸ்கோலுக்கும் ஆனேருக்கும் சகோதரனாகிய மாரே என்னும் ஏமோரனுடைய சம பூமியிலே அப்பொழுது குடியிருந்தார். நல்லா கவனிங்க, பைபிளை மூடி வைத்துக்கோங்க. ஆபிரகாம் ஐயாவுடைய நாட்களில் ஆபிரகாம் செய்கிற ஒரு யுத்தத்தில் கர்த்தர் எப்படி இந்த தேவ மனுஷனோடு வந்து யுத்தம் பண்ணினார் நாம் பார்க்கலாம். நீங்கள் வேதாகமத்தை மூடிக்கொள்ளுங்க. ஒரு ஆபிரகாம் ஐயாவுடைய நாட்களில் ராஜாக்கள் இடையே ஒரு சண்டை காணப்பட்டது. அந்த ராஜாக்கள் யார் யார் என்றால், சோதோம் என்கிற பட்டணத்தினுடைய ராஜா, இந்த குமேரா என்கிற பட்டணத்தினுடைய ராஜா, அத்மா என்கிற பட்டணத்தினுடைய ராஜா, செபோயிமின் என்கிற பட்டணத்தினுடைய ஒரு ராஜா, சோவார் என்கிற ஒரு பட்டணத்தினுடைய ராஜா. ஆக மொத்தம் இந்த 5 ராஜாக்களோடு கூட சீத்தீம் என்கிற ஒரு பள்ளத்தாக்கிலே வேற ஒரு 4 ராஜாக்களோடு கூட சண்டை காணப்பட்டது. நல்ல கவனிங்க. 5 ராஜாக்களோடு கூட சீத்தீம் பள்ளத்தாக்கிலே வேற 4 ராஜாக்கள் யுத்தத்துக்கு வந்து இந்த 4 ராஜாக்களுடைய பட்டணத்தின் மக்கள், அந்த ராஜாக்களும் இந்த 5 ராஜாக்களை வீழ்த்தினாங்க. இந்த 5 பட்டணங்களையும் அந்த 4 ராஜாக்கள் பொருட்கள் மற்றும் அவங்களுடைய குடும்பங்கள், அவங்களுடைய தின்பண்டங்கள் எல்லாத்தையும்
அந்த 5 ராஜாக்களையும் அவர்கள் சிறை பிடித்து இந்த 4 ராஜாக்களும் சந்தோஷமா ஒரு வழியை பார்த்துட்டு போனாங்க. இப்போ இந்த 5 ராஜாக்களுடைய ஒரு பட்டணம் தான் சோதோம். இந்த சோதோம்ல தான் லோத்து, அவனுடைய மனைவி, அவனுடைய மகள்கள் காணப்பட்டாங்க. எனவே இந்த சோதோம் ராஜா கைதாக்கப்படும் பொழுது சோதோமில் இருந்த லோத்துவும் அவன் சிறையாக்கப்பட்டு அவன் அடிமையாய் அவனுடைய பொருட்கள் எல்லாமே திருடப்பட்டு கைதியாக கொண்டு போகப்படுகிறார். நீங்கள் நல்லா கவனிக்கணும். ஏற்கனவே ஆபிரகாம் ஐயா கூட இருக்கும்போது, லோத் இருக்கும் பொழுதே பூமி தாங்க கூட முடியாமல் இருந்ததுன்னு அவங்கள சொத்து மதிப்பை பற்றி பேசுகிறாங்க. அப்போ அவ்வளவு பொருட்களும் இப்போ யார் கையில் போயிடுச்சு தெரியுமா? அந்த 4 ராஜாக்கள் கையில். இந்த 5 ராஜாக்களுடைய பட்டணத்தினுடைய மக்களுடைய ஐஸ்வர்யம் எல்லாத்தையும் இவனுக்கு பிடிங்கிட்டு போயிட்டாங்க. இப்போ நல்லா கவனிங்க. இப்போ இந்த சோதோம் குமாரா அந்த 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 மனுஷங்க முறிந்து விழும் பொழுது மீதம் இருந்த அந்த மக்கள் மலைக்கு ஓடி போய் ஒளிஞ்சுக்கிட்டாங்க. இப்போ மலைக்கு ஓடி போய் ஒளியும் பொழுது அதில் இருந்த ஒரே ஒரு வேலைக்காரன் என்ன பண்றான் அப்படின்னா, அவன் தப்பி ஓடி ஆபிரகாம் கிட்ட வந்து இந்த நடந்த செய்திகளை சொல்றாப்ல. அவர் யாருன்னா ஒரு எபிரேயர். அவர் வந்து, ஆபிரகாம், உங்களுக்கு நடந்தது தெரியாதா? சோதோம், குமாரா பட்டணம், அத்மா பட்டணம், சோவார் என்கிற பட்டணம் எல்லாம் இந்த 4 ராஜாக்கள் சீத்திம் பள்ளத்தாக்களை தோக்கடிச்சிட்டு சிறையாக்கி கொண்டு போறாங்க. இதுல உங்களுக்கு ரொம்ப முக்கியமா இருக்கிற உடைய சகோதரனுடைய மகன் லோத்துவும் மாட்டிக்கிட்டான் அப்படின்ற ஒரு செய்தி ஆபிரகாமுடைய காதுக்கு வருகிறது. இந்த லோத்து சிறையாக்கப்பட்டதை கண்டுட்டு அவரால் வீட்டில் உட்கார முடியலை, சாப்பிட முடியலை, தூங்க முடியலை. அவர் என்ன பண்ணுறாருன்னா, நான் போய் என்னுடைய மகன் லோத்துவையும் சரி அங்கே சிறையாக்கப்பட்ட அத்தனை பேரையும் இந்த லோத்துவின் நிமித்தம் நான் காப்பாற்ற போகிறேன்னு சொல்லி, நல்லா கவனிங்க, தன்னுடைய வீட்டிலே பிறந்த அந்த வேலைக்காரனுடைய பசங்கள்லாம் இருக்காங்க பாருங்க, ஆபிரகாமுடைய மந்தையில் பிறந்த வேலைக்காரனுடைய பசங்களை ஒரு 318 பேரை கூட்டிக்கிட்டு அவர் லோத்துவை காப்பாற்றும்படி கிளம்பி போறாருங்க. நல்லா கவனிங்க. தேவன் உங்களோடு பேசிட்டு இருக்கிறார். உங்களுடைய சிந்தனை கர்த்தருடைய வார்த்தையை கேட்கட்டும். 318 பேரை கூட்டிட்டு ஆபிரகாம் போறார். எப்படி சாத்தியமாகும்? எங்க 5 பட்டணத்தினுடைய ஏராளக்கணக்கான ஆயிரக்கணக்கான மக்கள் போகும்போது இந்த 4 ராஜாக்கள் அவங்கள சிறைபிடித்து கொண்டு போயிட்டாங்க. 318 பேர் அவங்களுக்கு எவ்வளவு ஈஸி சமாளிக்க. அல்லேலூயா. 5 பட்டணத்தை கைப்பற்ற தெரிந்த அந்த 4 ராஜாக்களுக்கு 318 பேரை தோக்கடிக்கிறதுக்கு எவ்வளவு நேரங்க ஆகும்? ஆனால் ஆபிரகாம் நைட்டோட நைட்டா தன்னுடைய மந்தையில் இருக்கிற வேலைக்காரனுடைய பசங்களை கூட்டிட்டு ஆயுதங்களை எடுத்துட்டு நாம் போவோம்ப்பான்னு சொல்லி வசனம் சொல்லுது. அவர் யுத்தத்துக்கு போனாராம். நடந்ததை சுருக்கமாய் வேதம் அழகாய் நமக்கு சொல்லுகிறது. பாருங்க, 318 பேரோடு போன அவர் ஒரு பெரிய மீட்போடு கூட திரும்பி வந்தாராம். ஒரு பெரிய ஜெயத்தோடு கூட கடந்து வந்தாராம். சிறையாக்கப்பட்டிருந்த லோத்துவும் அவருடைய மனைவியும் ஸ்திரீகளையும் விடுதலை பண்ணி அந்த பட்டணத்தில் இருந்த தின்பண்டங்களை கூட எடுத்துட்டு போனதை கூட ரிட்டர்ன் இவங்களை காப்பாற்றி யுத்தத்தில் ஜெயம் எடுத்து ஆபிரகாம் எல்லாருக்கும் அவங்கள செட்டில் பண்ணிட்டு வந்துட்டார்னு வசனம் சொல்லுது. ஆனால் நான் உங்களுக்கு ஒன்று சொல்றேன், அந்த யுத்தத்துக்கு கிளம்பும் பொழுது அந்த ஒரு லோத்துக்காக அவர் கிளம்பி இருந்தாலும் ஆபிரகாம் சொல்லியிருப்பார், ஆண்டவரே, இந்த 318 பேரெல்லாம் ஒரு பட்சிகளை போல இருக்கிற அவர்களுக்கு முன்பதாக ஒன்றும் இல்லை. ஆனால்
என்னுடைய நம்பிக்கை என்ன தெரியுமா? என்ன அந்த ஊர் என்கிற பட்டணத்திலிருந்து அழைத்தவர் நீர். அதுக்கு முன்னாடி வேணா நான் எப்படிப்பட்டவனா இருந்திருக்கலாம். ஆனால் இன்னைக்கு எனக்கு ஒரு வாக்கு தத்தம் கொடுத்து என்னை கானானுக்கு நேராய் உன் சந்ததி ஆசீர்வதித்து நடத்துவேன்னு வாக்கு கொடுத்துருக்கீங்க. எனவே இந்த யுத்தத்தில் போகிறது நான் இல்லைப்பா, இந்த யுத்தத்தை சந்திக்க போகிறது நீங்கப்பா. இதில் நான் தோத்தனா உங்கள் வாக்கு உடஞ்சிரும்ப்பா, நீங்கள் பொய் சொன்ன மாதிரி நிலை வரும். ஆனால் நீங்கள் பொய் சொல்லாத தேவன், எனவே இந்த யுத்தத்தை நீங்கள் கையில் டேக் ஓவர் பண்ணுங்க டாடி என்று சொல்லி ஆபிரகாம் ஆண்டவரை நம்பினார் அந்த யுத்தத்திலே. இப்போ கர்த்தர் என்ன பண்ணார் தெரியுமா? உன் இருதயம் எப்போ 100% கர்த்தரை நம்புதோ அப்போ ஒரு செய்தி உங்ககிட்ட இருந்து தேவ சமூகத்துக்கு போகும். ஆமென். உங்க இருதயம் அபரிவிதமா எப்போ கர்த்தரை நம்புதோ அந்த யுத்த களத்தில் நிற்கும் பொழுது பயப்படாம, உளராம, பின்வாங்காம, கர்த்தரை தூஷிக்காம, இதெல்லாம் கொண்டு வந்து தொலைகிறாரே, எனக்கு மட்டும் ஏன் இதெல்லாம் நடக்குது அப்படின்லாம் சொல்லாம தேவன் அவைகளை பார்த்து கொள்ளுவார். அவரை முழு பர்சன்டாக நம்பினாருங்க. ஜெயம் வந்தது. நான் சொல்கிறேன், தேவனுடைய கிருபை அந்த 318 பேரோடு இருந்தபடியினால், அந்த தேவ பிரசன்னம் ஆபிரகாமோடு துணை நின்றபடியினால் கர்த்தர் அந்த 5 ராஜாக்களையுமே விடுவித்தார். ஆமென். ஆபிரகாமுக்கு சண்டை போடவே தெரியாது. ஆமென். சமைக்கவே தெரியாத ஒரு ஆளுக்கு 2 ஆளுக்கு சமையல் பண்ண ட்ரை பண்ணால் பரவாயில்ல. சமைக்கவே தெரியாதவர் நான் 100 பேருக்கு சமைக்க போகிறேன் நின்னா உங்களுக்கு எப்படி இருக்கும்? அவங்க உப்பை கொட்டும் போது உங்களுக்கு எப்படி இருக்கும்? அவங்க மசாலாவை கொட்டும் போது உங்களுக்கு எப்படி இருக்கும்? அவனுக்கு ஒன்றுமே தெரியாதுன்னு எனக்கு தானே தெரியும் அப்படின்னு. அந்த மாதிரி ஆபிரகாமுக்கு சண்டை போடவே தெரியாதுங்க. சண்டை போடவே தெரியாத ஒரு மனுஷன், ஐயோ லோத்து சிறையாக்கப்பட்டு அவன் சொத்தெல்லாம் பிடுங்கிட்டு போயிட்டாங்களா, நான் ஏதாவது பண்ணுவேன், அவனை மீட்கண்ணு கிளம்பும் பொழுது முழுவதும் கர்த்தரை சார்ந்தார் பாருங்க. அதனால தான் நான் சொல்றேன், இந்த யுத்தம் உங்களுடையது அல்ல, இந்த யுத்தம் கர்த்தருடையது. எத்தனை பேர் ஆமென் சொல்ல விரும்புறீங்க? கர்த்தர் நமக்கு சகாயர். எனவே நாம பயப்படக்கூடாது. மனுஷன் எனக்கு என்ன செய்வான்? தேவன் நமக்கு சகாயரா இருக்கிறார். தேவன் நமக்கு நன்மை செய்கிறவரா இருக்கிறார். எனவே பயப்படாதீங்க. மனுஷன் உங்களுக்கு எதுவும் செய்ய முடியாது. மனுஷனை குறித்து நீங்கள் கவலைப்படுவதை நிறுத்திக் கொள்ளுங்கள் அன்பானவர்களே. அவனை குறித்து, அவளை குறித்து அவன் பேசுறான், இப்படி நிற்கிறான், இப்படி தடையா இருக்கிறான், இப்படி எதிராக இருக்கிறான், இப்படி முரண்பாடா நமக்கோடு இருக்கிறான் எதிராக என்பதை குறித்து நீங்க கவலைப்படாதீங்க. நான் சொல்றேன், கர்த்தர் பார்த்து கொள்வார் அவைகளை. ஆமென். கர்த்தர் பார்த்து கொள்வார். நீங்க வேதம் சொல்லுகிறது உங்களுடைய மதில்கள் அவருக்கு தெரியுமா? உங்களை உள்ளங்கையில வரைந்திருக்கிற தேவன் உங்களை பார்க்கும் பொழுது உங்களுக்கு முன்னாடி இருக்கிற மதில்களையும் அவர் பார்க்கிறார்னு வேதம் சொல்லுகிறது. அப்போ உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுக்கு எதிராக விரோதமாக ஆயுதங்கள், மனிதர்கள், சத்துருக்கள், ஆவிகள், சூனியங்கள், செய்வனைகள், மந்திரங்கள் எவை நின்றாலும், எந்த தடை இருந்தாலும், எந்த பிரச்சனை முன்னாடி நின்னாலும், நீங்க பார்க்கறதுக்கு முன்னாடி அந்த பிரச்சனையை அவர் காண்கிற தேவன். அப்ப பிரச்சனையே கிடையாதுன்னு அர்த்தம். நீங்க பார்க்குற பிரச்சனையை நீங்க முதல்ல பார்த்தா அவர் அப்புறம் பார்த்தா தாங்க பிரச்சனை. நம்ம தான் முழுசா நம்முடைய வாழ்க்கையை கிறிஸ்துவின் கரத்தில் ஒப்பு கொடுத்துட்டோமே. அப்ப நமக்கு முன்னாடி அந்த மதியில அவர் பார்க்கும் பொழுது நமக்கு பிரச்சனை இல்லை. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? நீங்க யுத்தத்தை கையில் எடுக்காதீங்க. கரம் உயர்த்தி சொல்லுங்க, நான் யுத்தத்தை கையில் எடுக்க மாட்டேன். நான் சும்மா இருப்பேன் தேவ பிரசன்னத்தில். ஹல்லேலூயா. எனக்காக என் தேவன் யுத்தம் செய்வார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா. ஒருவேளை இந்த வழியில் நடந்து போறவங்க கிட்ட கர்த்தர் பேசிக்கொண்டு இருக்கலாம். சிலருக்கு
வருகிற நாட்களிலே நடக்க போறதை குறித்து நீங்க பயப்படுறத பார்த்துட்டு முன்னமே பயப்படாதன்னு சொல்லி பேசிக்கொண்டிருக்கலாம். சில பேருக்கு அந்த சத்துருக்கள் விரும்பியா அப்படி வீரமாய் உங்களை குலைத்து போடும்படி எழும்ப போகிற நாட்களை கண்டும் கர்த்தர் பேசலாம். அத்தனை தன்மையும் இந்த செய்தியிலே உண்டு. நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்களை அவ்வளோ சீக்கிரத்தில் யாரும் தொட முடியாது, அன்டில் நீங்கள் அவருக்குள் இருக்கிற வரைக்கும். அவரை விட்டு நீங்கள் வெளியே போனாதாங்க பிரச்சனை. அவரையே நம்பி நீ இருக்கும்போது உனக்கு என்ன பிரச்சனை? ஹல்லேலூயா! இந்த யுத்தம் தேவனுடையதுங்க, தேவனுடையது. ஆசீர்வாதத்துக்காக கர்த்தரை தேடுறவன் அவரை சீக்கிரம் மறந்துடுவாங்க. வேலை கிடைக்கணும், வேலை ஆஸ்வதிக்கணும், குழந்தை வரணும், திருமணம் நடக்கணும், என் குடும்பம் வீடு கட்டணும்னு இதுக்காக மட்டும் வராம பாருங்க. இதே ஜனம் இயேசுவுக்கு பின்னாடி வந்துச்சு. அதே ஜனத்தை ஆண்டவர் வனாந்தரத்தில் 5 அப்பத்தை 2 மீன் எல்லாத்தையும் ஆசீர்வதிச்சு கொடுத்தாரு. ஆனால் அதே ஜனம் ஒரு நாள், ஓ இவர் கூட போனால் நமக்கு சோறு கிடைக்கும், இவர் கூட போனால் நம்மளுக்கு தங்க இடம் கிடைக்கும், இவரை வச்சுக்கிட்டோம்னா கூட நமக்கு நோய் வராது அப்படின்னு ஒரு கூட்டம் வரும் பொழுது வேதம் சொல்லுகிறது, இயேசு அவைகள் மத்தியில் இருந்து அவர் கடந்து போயிட்டார். ஏன்னா தேவனுக்கு தெரியும், அந்த ஆடு அந்த மேய்ப்பனை நேசிக்கிறதுனால பின்னாடி வருதா, எதிர்பார்த்து வருதா? ஆண்டவர் அந்த மக்களை பார்த்து சொன்னார், போறவன் போலான்னு பிடிச்சிக்கிட்டு போயிட்டாங்க. ஆனால் பேதுருவை பார்த்து, நீங்களும் போகிறதா இருந்தால் போங்கப்பா. இல்லை ஆண்டவரே, ஜீவ வார்த்தை உங்ககிட்ட இருக்கும்போது நாங்கள் எங்கே ஆண்டவரே போவோம்? ஏன்னா இவங்க இதுக்காகவும் வரலை. அந்த தேவன் தன் குடும்பம் காட்டாத அன்பை இவர் தேடி வந்து காட்டினாரே. அந்த பாசம், உறவினர்கள் கொடுக்காத அந்த முக்கியத்துவம் எனக்கு இவர் தந்தாரே. எனவே இவரை நான் எந்த காலத்திலும் பின்பற்றுவேன் என்று நம்பின சீஷிகள், விசுவாசிகள், அவங்களுக்காக கர்த்தர் யுத்தம் செய்வாருங்க. அவங்களுக்காக யுத்தம் செய்வார். கர்த்தருக்கு தெரியும், இதை கொடுத்தா எங்க அவரை உற்றுவீங்கன்னு கர்த்தருக்கு தெரியும். அதனால அவர் கொஞ்சம் ஜவ்வு மாதிரி இழுப்பார். அவர் ஏன் இழுக்கிறார்னா, பிரச்சனை உன்கிட்ட இருக்குதுன்னு அர்த்தம். ஆனால் நீ பாருங்க, ஆண்டவரே யோபோயா சொல்ற ஒரு ஸ்டேட்மெண்ட், கர்த்தர் கொடுத்தாருங்க, சொத்தை கொடுத்தார், பிள்ளையை கொடுத்தார், வேலையாட்கள் கொடுத்தார். ஆனால் அதை கர்த்தர் எடுத்தாருங்க. அந்த வார்த்தை மாறிச்சா? கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், அவர் நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அப்படின்னா அவர் கொடுத்தாலும் அந்த ஆசீர்வாதங்கள் என் வாழ்க்கையை விட்டு விலகினாலும் இவர் என் கூட இருக்கிறது எனக்கு தேவை என்ற பக்குவம் உனக்கு எப்போ வருதோ அவளுக்காக கர்த்தர் சும்மா இருக்க மாட்டார். ஆயுதத்தெல்லாம் பார்த்து எழுந்தருளி யுத்தம் செய்வார், ஃபைட் பண்ணுவார். கண்டிப்பா சொல்றேன், நீ கர்த்தரை மட்டும் நம்பு, கர்த்தரை மட்டும் சார்ந்திரு. எந்த ஊழியக்காரனையும் நம்பாத, எந்த ஊழியக்காரையும் நீ நம்பாத. தேவன் என்னை கரம் பிடித்தது அவர், என்னை வச்சிருக்கிறது அவர், நான் அவரை மட்டும் அப்பட்டமா நம்புவேன் சொல்லி நம்பி காத்துருங்க. உங்க எல்லைக்குள்ள ஒரு யுத்தத்தை அவர் பலமா செய்ய போறாருங்க. அதனால இந்த செய்தி தீர்க்க தரிசனமாய் தேவன் என்னோடு பேசினார். அதை உங்களிடத்தில் நான் தெரிய பண்ணுகிறேன். உங்களுக்கு விரோதமாய் பல காரியம் இனிமேல் தான் எழும்பும். பக்கத்தில் திரும்பி சொல்லும், உங்களுக்கு விரோதமா அப்படி முகத்தை பார்த்து சொல்லுங்களேன், இனிமேல் தான் உன் வீட்டுக்கு சூனியமே வைக்க போறாங்களாண்டி சொல்லுங்க. இனிமேல் தான் உனக்கு முட்டை சூனியத்தை வைக்க போறாங்க. இனிமேல் தாயா உனக்கு பூசணிக்காய் கொண்டு வந்து உன் வீட்டுக்கு முன்னாடி உடைக்க போறாங்க. நான் உங்களுக்கு சொல்லட்டுமா, கவலையே பட வேண்டாம். நம் தேவன் அவைகள் நம்ம எல்லைக்குள் இறங்கிறதுக்கு முன்னாடியே நான் சொல்றேங்க, அவருடைய
கால் நகத்தில் இருக்கிற கால் பங்கு மகிமை அந்த எல்லைக்குள் இருக்கிற சத்துருக்களை சுட்டெரித்து போற்றும். அதுதான் உண்மை. அவருடைய பலம்லாம் தேவையே கிடையாது நமக்கு. அவருடைய கால் நகத்தில் இருக்கிற கால் பங்கு பிரசன்னம் போதும். நம்ம எல்லைக்குள் நம்மை அழிக்க எழும்ப சிதற பண்ண எழும்பி இருக்கிற யுத்தத்தை அவருடைய பிரசன்னம் டேக் ஓவர் பண்ணும்போது அழிச்சு தள்ளிடும். கர்த்தர் ஒரு சேதம் உங்களுக்கு தர மாட்டார். ஒரு இக்கட்டு உங்களை நெருங்காது. நீங்கள் பண்ணுற வேலை என்ன தெரியுமா? அவர் என் கூட இருக்கிறார், நான் ஏன் கவலை பண்ணணும்? ஒரு தகப்பன் தன் பிள்ளையோடு இல்லைன்னா கவலைப்படுங்க. ஒரு தாய் தன் மகளோடு இல்லைன்னா கவலைப்படலாம். எனக்கு மாம்சீக தன்மையை விட என் தகப்பன், என் தாயாகிய என் தேவன், என் இயேசு கிறிஸ்து என்னோடு இருக்கும்போது நான் எதை குறித்து நான் கவலைப்படணும்? தேவன் செய்வார். நமக்கு நேரம் இல்லை, பல சாட்சிகள் இருக்கு. நான் உங்களுக்கு சொல்றேன் அன்பானவர்களே, மொர்தெகாய்க்கு விரோதமாக ஆமான் எழும்பினான். ஆனால் முடிவு என்ன தெரியுமா? ஆமானின் குடும்பமே நொறுங்கி போனது. தானியேலுக்கு விரோதமாக பாபிலோன்ல பிரதானியும் தேசாதிபதிகளும் எழும்பினாங்க. முடிவு என்ன தெரியுமா? பாபிலோன்ல விரோதமாய் தானியேலுக்கு விரோதமாய் எழும்பின பிரதானிகளும் தேசாதிபதிகளும் சிங்கத்தின் வாய்க்கு இரையாக்கப்பட்டார்கள். மோசே ஐயாவுக்கும் இஸ்ரவேல் புத்திரருக்கும் விரோதமாக பிழையாம் என்கிற தீர்க்கதரிசி எழும்பினான். அவன் முடிவு என்ன தெரியுமா? இஸ்ரவேலர் கையிலே அந்த பிழையாம் மாண்டு போனான் கர்த்தருடைய கோபத்திலே. எசேக்கியா ராஜாவுக்கு விரோதமாக அசீரியர்கள் எழும்பினாங்க. ஆனால் 1,85,000 அசீரியர்களை ஜபத்தை கேட்டு ஒரு தூதனை அனுப்பி இரவோடு இரவாய் சத்துருவாய் இருந்த அசீரியர்களை கர்த்தர் சங்காரம் பண்ணினார். ஹல்லேலூயா. இதெல்லாம் யாருக்கு பண்ணார் தெரியுமா? பரிசுத்தவான்களுக்கு மட்டும் இல்லைங்க, உங்களுக்கும் எனக்கும் விரோதமாய் உருவாக்கப்படுகிற ஆயுதங்களை அவர் அப்படிதான் உடைக்க போகிறார். அவர் அப்படித்தான் யுத்தம் செய்யும்படி எழும்ப போகிறார். இந்த பரிசுத்தவான்கள் தங்கள் சொந்த பலத்தோடு சத்துருக்களை சந்திக்கல. இந்த பரிசுத்தவான்கள் வீண் வார்த்தைகளை, நான் யார், நான் எப்படிப்பட்டவன், நான் எப்படி ஜெயம் பெறுவேன், என்னுடைய டாக்டிக்ஸ், என்னுடைய ஐடியா, என்னுடைய ரதம், என்னுடைய போர்னு தங்களை வீம்பி பேசி தெரியல. காலையில் யுத்தம்னா நைட்டு வரைக்கும் சாம்பல்ல உக்காந்து ஜெபித்த பரிசுத்தவான்கள். அந்த ஜெபித்ததுனால கர்த்தர் சமூகத்தில் ஒப்பு கொடுத்துட்டாங்க. கர்த்தர் சமூகம், நான் தோத்த ஆண்டவரே, என் கரத்தை பிடிச்சிங்க, இதை நான் தோத்துட்டேன்னா நீங்கள் தோத்தா மாதிரி ஆண்டவரே, நான் அவனுக்கு அடிமையாக போயிட்டேன்னா நீங்கள் கடவுளே இல்லைன்னு சொல்லி உங்கள் பலிபீடத்தை தகர்க்க அவன் வருவான் ஆண்டவரே. அவன் எந்த நாட்டையும் எந்த பலிபீடத்தையும் உடைச்சிருக்கட்டும், ஆனால் நான் உண்மையுள்ள ஒரு தேவனை ஆராதிக்கிறேன், நீங்கள் பார்த்து கொள்ளுங்க ஆண்டவரே. செய்த ஜபங்கள் இந்த மொர்தெகாய்க்கு, தானியேலுக்கு, மோசேயாவுக்கு, எசேக்கியா ராஜாவுக்காக கர்த்தர் யுத்தம் பண்ணும்படி எழுந்தருளினார். எத்தனை பேர் அப்படி தேவ சமூகத்திலே நீங்கள் சொல்ல விரும்புகிறீங்க, அவரை நம்ப விரும்புகிறீங்க? அப்படி பண்ணும்போது அந்த பிரச்சனையை அவர் டேக் ஓவர் பண்ணிப்பார். ஆமென், ஆமென். நம்ம என்ன தெரியுமா பண்ணுறோம்? நமக்கு ஒரு பிரச்சனை நடக்கும் பொழுது அந்த ஃபோனை எடு, ஹேய் என்ன நடந்தது தெரியுமா, இனி இப்படி ஆயிடுச்சு தெரியுமா, நான் இன்னொருத்தருக்கு ஃபோன் பண்ணிட்டு வரேன், ஏண்டி உனக்கு தெரியுமா, நீ எந்த பிரச்சனை ஆயிடுச்சுன்னு தெரியுமா, இனி வெயி, இன்னொருத்தருக்கு ஃபோன் பண்ணுறோம். கர்த்தர் அமைதியாக உக்காந்துருவார். அவரை நீ உட்கார விட்டுட்டனா நீ பிரச்சனையில் மாட்டிப்பன்னு அர்த்தம். ஆனால் ஆண்டவரே, என் இருதயம் உடையுது, நான் கண்ணீர் விட்டுறேன், எனக்கு இது நடக்குது, எனக்கு அநீதி நடக்குது, நீங்கள் ஏதாவது செய்யுங்க ஆண்டவரே. கர்த்தர் உன்னுடைய பலத்தை நீ அடக்கும் பொழுது
உன் பிரச்சனை அவர் டேக் ஓவர் பண்ணும் பொழுது பலமுள்ளவராய் எழுந்திருப்பார். அந்த யுத்தம் அவருடையதாய் மாறும். எத்தனை பேர் பக்கத்தில் முகம் பார்த்து பாருங்க, எதுவும் பேசுவாங்க, மூஞ்ச மட்டும் பாருங்க. தேவனுடைய கிருபை அவங்கள சூழும். அதே டைம் கர்த்தருடைய சினம் அந்த பகைக்கிறவர்களை மேலே பட்சிக்கும். ஏன்னா நமக்கு சபைக்கு வர்றது தெரியுது, கர்த்தருடைய வசனத்தை கேட்கறது தெரியுது. அவருடைய பலம், அவருடைய பரலோகத்தின் பிரசன்னம், மரித்த பின் இருக்கிற ஒரு நித்திய ஜீவனின் வாழ்க்கை, தேவ தூதர்களுடைய பிரசன்னம், பரிசுத்தாவினுடைய மகிமை, இயேசுவின் இரத்தத்தின் வல்லமை, பாதாளத்தின் இருக்கிற காரியங்கள், சியோனின் வாசஸ்தலத்தில் இருக்கிற ஆசீர்வாதங்கள், எண்ணி முடியாதது. உன் சிந்தனைக்கும் மேலான வாழ்க்கை ஒன்று இருக்கு. அந்த வாழ்க்கைக்கு உன்னை கரம் பிடித்தவருக்கு இந்த வாழ்க்கையிலும் உனக்காக யுத்தம் பண்ண அவருக்கு தெரியும். அல்லேலூயா. ஒரு வசனத்தை வாசிக்க கேட்கலாம். 1 ராஜாக்கள் 21:15. நாபோத் கல்லெறி உண்டு செத்ததை ஏசேபேல் கேட்டபோது ஆகாபை நோக்கி, நீர் எழுந்திருந்து இஸ்ரேலனாகிய நாபோத் உமக்கு விலை கிரயமாய் கொடுக்க மாட்டேன் என்று சொன்ன திராட்சை தோட்டத்தை சொந்தமாய் எடுத்துக்கொள்ளும். நாபோத் உயிரோடில்லை, அவன் செத்து போனான் என்றாள். நல்லா கவனிங்க. நீங்கள் அப்படியே வேதாகமத்தை மூடி வைத்துக்கோங்க, வீட்டில் போய் தியானிங்க. சரி, கர்த்தர் மோசையாவுக்காக செய்தார், கர்த்தர் தானியேல் என்கிற அந்த ஊழியக்கார வாலிபனுக்காக செய்தார், எசேக்கியா ராஜாவுக்காக செய்தார் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். ஆனால் ஒரு தேவ மனுஷன், விசுவாசி, கர்த்தர் அவங்க வாழ்க்கையில் என்ன செய்தார் தெரியுமா? அந்த மனுஷனுடைய பெயர் நாபோத். நல்லா கவனிங்க. நாபோத் என்கிற ஒரு தேவ மனுஷன் வாழ்ந்தாப்ல. அந்த மனுஷன் பாகால தேடல, விக்கிரக தோப்ப நாடல, சூனியம் செய்வினை செய்கிற மனிதர்களை, மனுஷிய தேடல. இந்த நாபோத் கர்த்தரை மட்டும் பயந்து நடக்கிற உண்மையான ஒரு விசுவாசியாக இந்த நாபோத் வாழ்ந்தார். எனக்கு அன்பானவர்களே, நல்லா கவனிங்க. இந்த நாபோத் வாழ்கிற இந்த காலத்தில் இஸ்ரவேலை அரசாண்டது ஆகாப் என்கிற ஒரு ராஜா. இந்த ஆகாப் என்கிற ராஜாவுக்கு இஸ்ரவேல்ல ஒரு பெரிய அரண்மனை இருந்துச்சு. அந்த அரண்மனை பக்கத்திலேயே ஒரு பெரிய திராட்சை தோட்டம் ஒன்று இருந்துச்சு. இப்போ இந்த ஆகாபுக்கு ஒரு ஆசை, அரண்மனை பக்கத்தில் இருக்கிற இந்த பெரிய திராட்சை தோட்டம் என்னுடையதாய் மாறினால் எப்படி இருக்கும்? எனவே இந்த திராட்சை தோட்டம் யாருதுன்னு விசாரிக்கிறான். இது நாபோத் என்கிற ஒரு தேவ மனுஷனுடையது. அப்போ ஆகாப் இந்த நாபோத்தை கூப்பிட்டு, இங்க பாருப்பா, என் அரண்மனைக்கு அருகிலேயே அண்டையிலேயே உன்னுடைய பெரிய திராட்சை தோட்டம் இருக்குது. நீ என்ன பண்ணிடு, எனக்கு அந்த திராட்சை தோட்டத்தை கொடுத்து விடு. அதை பார்க்கிலும் நான் உனக்கு நல்ல திராட்சை தோட்டத்தை உனக்கு ஏற்படுத்தி தரேன். அப்படி இல்லைன்னா அதுக்கு பணமாவது நான் உனக்கு கொடுத்துட்றேன். 2 ஆப்ஷன் கொடுக்குறான். ஒன்று, அந்த நிலத்துக்கு பதிலாக நான் வேற திராட்சை தோட்டத்தை தரேன். இன்னொன்று, நான் உனக்கு என்ன பணம் கேட்குறியோ அதை செட்டில் பண்ணுறேன், ஆனால் அந்த திராட்சை தோட்டம் எனக்கு தேவை என்று ஆகாப் ராஜா நாபோத் என்கிற தேவ மனுஷனை பார்த்து பேசுகிறார். நல்லா கவனிங்க. நாபோத் ஒரு வார்த்தையை சொன்னாப்ல, என்னன்னா, என் பிதாக்களுடைய சுதந்திரத்தை நான் உனக்கு கொடுக்க மாட்டேன் அப்படின்னு. நம்ம யோசிப்போம், இல்லையே, ஆகாப் ராஜா ஒன்று
அதுக்குரிய பணத்தை தரேன், இல்லைன்னா அதை விட நல்ல திராட்சை தோட்டத்தை தரேன். 2 ஆப்ஷன் கொடுத்துருக்கிறாரு. நம்ம இந்த 2 ஆப்ஷனில் ஏதாச்சும் ஒன்று போவோமா அப்படின்ட்டு நாபோத் யோசிக்கவில்லை. நாபோத் சொன்னார், என்னுடைய பிதாக்களுடைய சுதந்திர ஆசீர்வாதம் இது, கர்த்தர் எனக்கு கொடுத்தது, இதை நான் உனக்கு தர மாட்டேன் என்று ஆகாப் ராஜாவை பார்த்து பேசினார். இதுக்கு பின்னாடி ஏன் நாபோத் இதுக்கு பதிலாக வேற திராட்சை தோட்டத்தை கேட்கல, இதுக்கு பதிலாக பணம் வாங்கலை, இது ஏன் நான் உனக்கு தர மாட்டேன்னு சொன்னார் என்றால், அதுக்கு காரணம் இந்த ஆகாப் என்கிற ராஜா கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தான். இன்னொன்று, அவன் திருமணம் பண்ண அந்த மனைவி, ஆகாபுடைய மனைவியாகிய ஏசேபேல், இஸ்ரவேல் தேசத்திற்குள்ளாக விக்கிரக வழிபாடுகளை கொண்டு வந்து தன் கணவனுக்குள் அந்த திட்டத்தை வைத்து தேசத்தில் பல கல்லுள்ள ஸ்தலங்களை கட்டி எழுப்பும்படி ஆகாப் உள்ளத்திலே அந்த ஏசேபேல் பேசினால். இன்னொன்று, தேசத்திற்குள்ளாக சூனியக்காரர்கள், விபச்சாரக்காரர்கள், வேசிக்காரர்கள், அசுத்த ஆவிகள், மரித்த ஆவிகளோடு கூட பேசுகிற ஜோசியர்கள் போன்றவர்களை என்கிற விக்கிரக தோப்பை அவள் உண்டு பண்ணி தன்னுடைய கணவர் மூலமாய் அந்த பலிபீடங்களை இஸ்ரவேலுக்குள் செப்பனிட்டதினால் இதை அறிந்த இந்த நாபோத், என்னுடைய பிதாக்களுடைய சுதந்திரமாகி இந்த திராட்சை தோட்டத்தை கூட நீ நாளைக்கு என்னடா பண்ணுவ, ஒரு அசுத்த ஆவிகள் உலாவுகிற தோப்பா நீ மாத்திருவ, செய்வினை பண்ணுகிற இடமா நீ மாத்திருவ, அசுத்த ஆவிகள் தேசத்திலிருந்து மக்களுக்குள் விபச்சார ஆவிகள் போறதுக்காக இந்த இடத்துல இருந்து நீ மந்திரம் தந்திரம் எல்லாத்தையும் பண்ணி சீரழிப்ப. என்னுடைய பிதாக்கள் கஷ்டப்பட்டு வேர்வை சிந்தி உழைத்த இந்த சொத்து கடவுள் எனக்கு கொடுத்தது, இதை உன்ன மாதிரி பொல்லாப்பு செய்கிறவனுக்கு நான் தர மாட்டேன் என்பதை இந்த ஆகாபை பார்த்து இந்த நாபோத் பேசினார். இதைத்தான் ஒரே வார்த்தையில் வேதம் சொல்லுகிறது. இத்தனை சொன்ன வார்த்தையில் ஒரே வார்த்தையில் வேதம் சொல்லுகிறது, என் பிதாக்களுடைய சுதந்திரத்தை நான் தர மாட்டேன்டா. அதுக்கு பின்னாடி இவ்வளவு காரியங்கள் இருக்கிறது. இப்போ என்ன தெரியுமாச்சு, இதை கேட்ட அந்த ஆகாபுக்கு கோபம் தாங்கலை. என்னடா, தேசத்தினுடைய ராஜா நான், உன் திராட்சை தோட்டத்தை கேட்டால் நீ எனக்கு தரமாட்டியான்னு சொல்லி பயங்கர கோபத்தோடு அவன் வீட்டுக்கு போயிட்டான். அவன் மனைவி பார்க்குறா, அவன் முகம் நார்மலாக இல்லை, சாப்பிட போட்ட சாப்பாடு வீட்டில் அப்படியே இருக்குது. ஏசபேல் பார்க்குறா, என்னங்க சாப்பிடலையா அப்படின்னா கட்டின் மேலே போய் படுத்து தன் முகத்தை திருப்பி கொண்டு அவன் படுத்து கொண்டான். ஏசபேல் போய், ஏன் சாப்பிடல, ஏன் உன் முகம் இப்படி இருக்கு, ஏன் உன் முகம் இப்படி வாடி போய் சலிப்பாக இருக்கிறது, என்ன நடந்தது சொல் அப்படின்னு தன் மனைவி அந்த ஆகாபை பார்த்து கேட்குறா. இப்போ அந்த ஆகாப் சொல்கிறான், இல்லை ஏசபேல், நம்ம அரண்மனை அண்டையில் ஒரு பெரிய திராட்சை தோட்டம் இருக்குது, அதை நாபோத் என்கிற அந்த தேவ மனுஷந்து, அவன்கிட்ட போய் நான் கேட்டேன், எனக்கு கொடுத்துட்றா, ஒன்று நான் பணத்தை தரேன், இல்லை அதுக்கு பதிலாக வேறு தோட்டத்தை தரேன் நான் பேசினேன். 2 ஆப்ஷனுக்கும் அவன் கீழ்ப்படியாமல் என் பிதாக்களுடைய சுதந்திரத்தை உன்ன மாதிரி பொல்லாப்பு செய்கிற கர்த்தருக்கு விரோதமாக எழும்பி இருக்கிற உன்கிட்டலாம் நான் தர முடியாதரான்னு என்னைய பார்த்து அவதூறாக பேசிட்டான் அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த ஏசபேல் சொன்னா, எங்கே பாருங்க, எந்திரிச்சு போய் சாப்பிடுங்க, படுத்து ரெஸ்ட் எடுங்க, அந்த தோட்டம் அதை நான் உங்களுக்கு கொடுப்பேன் அப்படின்னு சொன்னான். நான் உங்களுக்கு அந்த தோட்டத்தை உங்களுக்கு தருவேன் அப்படின்னா. அப்போது இவன் ஒரு பெரிய தில்லுமுள்ள பண்ணான். என்னன்னா, ராஜாவுடைய பெயரில் ஒரு நிருபத்தை எழுதுறா. நிருபத்தை எழுதி ராஜாவினுடைய மோதிரத்தில் இருக்கிற ஒரு முத்திரையை, அந்த பத்திரம், அதாவது ஒரு ராஜா ஒரு பத்திரத்தை எழுதி கையெழுத்து போட்டுட்டா அந்த ராஜாவே நினச்சாலும் அதை ஒன்றுமே பண்ண முடியாது. அந்த மாதிரி ஒரு பத்திரம். அந்த நாட்களில் ராஜாவுடைய முத்திரையில் ஒரு சீல் இருக்கும். அந்த சீலை போட்டாங்கன்னா
அவ்வளோதான். பெரிய எவனுமே ஒன்றுமே பண்ண முடியாது. அதில் என்ன எழுதியிருக்கோ அது நடக்கணும், அவ்வளோதான். அந்த மாதிரி இந்த ஏசபேல் ஒரு திட்டத்தை பண்ணி அவன் புருஷனுடைய பெயரில் ஒரு நிருபத்தை எழுதுறா. அவன் புருஷனுடைய மோதிரத்தில் இருக்கிற முத்திரையை போட்டால் என்ன அனுப்புகிறா அப்படின்னா, எங்கே அந்த நிருபத்தை அனுப்பினா அப்படின்னா, இந்த நாபோத் எந்த பட்டணத்தில் இருந்தாரோ அந்த பட்டணத்தின் மக்கள், நாபோத்துக்கு ரொம்ப தெரியும், ஆனால் அந்த பட்டணத்துக்கு இந்த நிருபத்தை எழுதி அவள் அனுப்பினாள். என்ன அனுப்பினா தெரியுமா? ஒரு பிளானை போட்டு, இந்த நாபோத்தை ஜனங்க முன்னாடி நிறுத்தணும். நம்பர் 2, தேவனையும் அதாவது கர்த்தரையும் இந்த ஆகாப் என்கிற நம்முடைய இஸ்ரவேலுடைய ராஜாவையும் இந்த நாபோத்து தூஷித்து பேசிட்டார். அவர் அப்படி பேசல, தூஷித்து பேசினா அப்படின்னுட்டு பொய் சாட்சியை ஏற்படுத்தும்படி எழுதினாள். எழுதிட்டு சாட்சிக்கு 2 பேரை அந்த கூட்டத்தில் எதிராக நிறுத்தி, இவன் சாக வேண்டும், இவனை கல்லெறிந்து கொண்டுங்க, இந்த நாபோத்து கர்த்தரை தூஷிக்கிறவன் என்று சொல்லி பொய் சாட்சியை தாம் பண்ணாத காரியத்தை நாபோத்து பண்ணினதாக அந்த நிலத்துக்காக பொய் சொல்லி இந்த ஆகாப்புடைய மனைவியாகிய ஏசேபேல் பொய் நிருபங்களை எழுதி அனுப்பினாள். அந்த நிருபம் கரெக்டாக பட்டணத்துக்குள்ளே வந்துச்சு. அவனுடைய சொந்தக்காரனோ, அவன் கரெக்டாக எனக்கு தெரிஞ்சு அவன் சொந்தக்காரங்கிட்ட போயிருக்கும் பொழுது இதை பார்க்கும் பொழுது, இந்த நாபோத்து எப்போ அழிவான்னு நான் காத்துட்டு இருந்தேன், அவனை குறித்தே ஏசபேல் கரெக்டாக அனுப்பிட்டாங்களே அப்படின்ட்டு கரெக்டாக ஒரு பர்சன் கிட்ட போன உடனே கூட்டத்தை கூட்டினாங்க, எதிராக நாபோத்தை நிற்க வச்சாங்க. என்னப்பா, ராஜாவையே நீ அசிங்கமாக திட்டி தூஷித்து பேசுவியா? நம்ம தேசத்தை பாதுகாக்கிற இஸ்ரவேலின் தேவனை நீ தூஷிப்பியான்னு சொல்லி அங்கே இருந்த கல்லை எடுத்து நாபோத்து மேலே அடித்து ரத்தம் சொட்ட சொட்ட ரத்தம் உடம்புலேருந்து வழிகிறது. செய்யாத தப்புக்காக ஒரு பொய் சாட்சியை போட்டு இந்த நாபோத்தை ஏசபேலும் ஆகாபும் கொன்று போட்டார்கள். எனக்கு அன்பானவர்களே, நான் சொல்கிறேன், கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு இதெல்லாம் பார்த்துட்டு தெய்வன் சும்மா இருப்பார்னு நினச்சிடாதீங்க. கர்த்தருடைய கோபம் இந்த ஆகாப் ராஜாவின் மேலே இறங்கினது. ஏசபேல் சொன்னா, என்னங்க நாபோத் செத்துட்டாங்க, இப்போ போய் அந்த திராட்சை தோட்டத்தை எடுத்துக்கோங்க, அது இனி உங்களுடையது அப்படின்னும் போது ஆகாப் ரதத்தின் மேலே போய் அந்த திராட்சை தோட்டத்தை போய் நின்று ரசித்து தன் பெயருக்கு எடுத்துக்கொள்ளும் பொழுது கர்த்தருடைய வார்த்தை தீர்க்கதரிசியாக எலியாவின் மூலம் வந்து எந்த இடத்திலே அந்த ஆகாப் இருந்தானோ அந்த இடத்திற்கு எலியா போய் இந்த ஆகாப்பை சந்தித்து கர்த்தர் சொன்ன வார்த்தைகளை அவர் சொன்னார். என்ன தெரியுமா சொன்னார்? இவர் கொலை பண்ணது வேறு யாருக்கும் தெரியாது, ஏசபேலுக்கும் அவருக்கு மட்டும்தான் தெரியும், அரண்மனையில் இருக்கிற யாருக்கும் தெரியாது. ஆனால் கர்த்தர் எலியாவின் மூலமாய் என்ன சொன்னார் என்றால், நீ கொலை செய்திருக்க, நீ எடுத்து கொண்டது இல்லையோ அப்படின்னு சொல்லும் பொழுது ஆகாப்புக்கு புரிஞ்சிருது, ஆஹா நம்ம போட்ட பிளான் இந்த தீர்க்கதரிசிக்கு கடவுள் சொல்லிட்டாரு போலன்னும் போது கர்த்தர் சொன்னார், நாபோத் அவருடைய இரத்தத்தை எப்படி நாய்கள் இந்த பட்டணத்தில் நக்கினதோ இதே போல ஆகாப் உன்னுடைய இரத்தத்தையும் நாய்கள் நக்கும் என்று சொல்லி கர்த்தர் ஒரு மனுஷன் விசுவாசிக்காக யுத்தம் செய்யும்படி எழும்பினார். அது மட்டும் இல்லைங்க, ஆகாபை பார்த்து கர்த்தர் சொன்னார்,
நான் உன்மேல் பொல்லாப்பு வர பண்ணுவேன். ஆகாப், என் மகனுக்கு விரோதமாய் நீ எழும்பினியே, உன் சந்ததியை நான் அழித்து ஆகாபுடைய சுவரிலே நீர் விடுகிற ஒரு நாய் கூட இல்லாதபடி நான் அழிப்பேன்னு கர்த்தர் விரோதமாய் எழும்பினார். ஏன் தெரியுமா? நாபோத் என்கிற ஒரு தேவ மனுஷனுக்காக கர்த்தர் எப்படி எழும்பினார்னு பாருங்க. இதைத்தான் நம்ம வாழ்க்கையில் கர்த்தர் செய்ய போறாருங்க. உன் சந்ததியை அழிப்பேன், ஆகாபுக்கு சுவரில் நீர் விடுற ஒரே ஒரு நாய் கூட ஆகாப்புடைய சந்ததியில இருக்காதுன்னு கர்த்தர் சொன்னார். அப்புறம் அந்த மனைவி இருக்கா பாருங்க, ஏசபேல், அவளை குறித்து கர்த்தர் சொன்னார், நாய்களில் இந்த ஏசபேலை அந்த மதில் அருகே அவளுடைய உடம்பை நாய்கள் தின்னும்படிக்கு நான் செய்வேன்னு கர்த்தர் சொன்னார். அடுத்து அந்த ஆகாப் சந்ததியில் இளம் வயதிலேயே சாக போகிற அந்த பசங்க, அவனுடைய குமாரர்களை குறித்து கர்த்தர் சொன்னார், அவனுங்க உடம்ப ரோட்டில் நாய்கள் தின்னவும் ஆகாயத்து பறவைகள் வந்து கொத்தி சாப்பிடும்படிக்கு நான் பண்ணவும் செய்வேன் என்று கர்த்தர் நாபோத்துக்காக எழும்பி நின்று பேசினார். அப்படின்னா என்ன தெரியுமா? நம்ம பார்த்துருப்போம், இந்த சில காரியத்தில் நான் பார்த்துருக்கேன், சில ஆக்சிடெண்ட்ஸ்லாம் தரையோடு தரையாக பார்த்தீங்கன்னா நஞ்சு போயிடும். அந்த எலும்பை கூட எடுத்து அவங்க எதுவுமே பண்ண முடியாது. இந்த சதைகள் ஒரு சட்னி மாதிரி போயிடும். சில நேரங்களில் நான் சில ஊழியர்களுக்கு இதை நடந்து நான் பார்த்துருக்கேன். சில ஊழியர்கள் சபையை நடத்துகிறேன்னு சொல்லி அங்கே இருக்கிற விசுவாசிகளை தவறான காரியங்களுக்கு இழுத்து, மற்றும் அங்கே வருகிற பெண்களை சபையிலே அவர்கள் மயக்கி தவறான காரியங்களை செய்கிற அநேக ஊழியக்காரர்களை கர்த்தர் என்ன பண்ணார்னா, நான் கண்ணால் பார்த்துருக்கேன், தரையோடு தரையாய் அவளை வலித்து எடுக்கும்படி கர்த்தர் பண்ணியிருக்கிறார். அது வேற எங்கும் இல்லை, ஆகாபுடைய சந்ததியில் இதெல்லாம் நடக்கும்னு கர்த்தர் ஏன் தெரியுமா சொன்னார்? என் மகன் நாபோத் அவன் எனக்கு முக்கியத்துவம் கொடுத்தான், என்னை நம்பி இருந்தான், அவன் மேலே பொய் சாட்சியை போட்டு அவனை அழிக்க ஏசபேல் நீ திட்டமிட்டு, ஆகாப் நீ திட்டமிட்டு அவன் நிலத்தை, தேவ பிரசனம் நிரம்பி இருந்த இடத்தை நீ கேட்டு பாகாலின் சூனியங்களை கொண்டு வருவதற்கு நீ திட்டமிட்டு வைத்ததுக்கு அவன் தரலை என்பதற்காக நீ அழிக்க திட்டமிட்டாய, நான் இதை செய்வேன் என்று கர்த்தர் எலியாவை கொண்டு ஆகாபை சந்தித்து சொன்னார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? நான் இந்த இடத்துல நான் கர்த்தரை உயர்வாய் எங்கே பார்க்குறேன்னா, ஒரு சாதாரண மனுஷங்க அவனுக்காக கர்த்தர் இவ்வளவு இறங்கி பண்ணுறார் என்றால், நீயும் நானும் அவர் இரத்தத்தாலேயே கழுவப்பட்டு மீட்கப்பட்ட சுத்தமான சபை நமக்கு ஒன்றுனா கர்த்தர் விட்டுருவார் நினைக்கிறியா? இதெல்லாம் வருகிற நாட்களில் நடக்க போகுது. நீ பண்ண வேண்டியது ஒன்றே ஒன்று என்ன தெரியுமா? உன் சத்துருக்களுடைய நினைத்து அவங்களுக்காக ஜெபம் பண்ணிக்கோ. அவங்க நல்லா இருந்துட்டோம் ஆண்டவரே. உங்கள் சத்துருக்களை கர்த்தர் நிர்மூலமாக்கும்போது சந்தோஷப்படாதீங்க, அது தேவனுடைய பிள்ளைகளுக்கு அழகு அல்ல. கர்த்தர் ஆனால் யுத்தம் செய்தார்னு வைங்க, அது போயிட்டே இருக்க மாதிரி, நல்லா இருக்கிற மாதிரி அவங்களுக்கு தெரியும். கர்த்தர் கரெக்டாக ஒரு இடத்துல பிடிப்பார் நமக்காக. நான் சொல்கிறேன், அவங்களுடைய வீழ்ச்சியும் நமக்கு தேவையில்லை. ஏன்னா அப்படி விழுந்தாலும் அந்த ஆத்மா பாதாளம் தான். அதனால் அவங்க ரட்சிப்புக்காக, அவங்க நல்லா இருக்கணுன்றதுக்காக நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. அவங்க விடுதலை குறித்து சந்தோஷப்படாதீங்க. ஏன்னா கர்த்தர் வருகிற நாட்களில் உங்கள் சத்துருக்களை மண்ணோடு மண்ணாக்குவார். உங்களுக்கு தேவை என்ன தெரியுமா? இப்படி என்னை விட்டு கொடுக்காத ஒரு தேவனுக்காக நான் இன்னும் எப்படி பரிசுத்தமாக வாழணும்?
என்ன குத்துறதுக்கு எழும்புகிற ஆயுதத்தை அவர் முறிக்கிறாரே, அவருக்கு நான் என்னத்தை செஞ்சேன், என்ன ஜபத்தை நான் செஞ்சேன், என்ன உபவாசத்தை பண்ணி, என்ன காணிக்கை கொடுத்துட்டேன், என்ன சபைக்கு உண்மையாக இருந்துட்டேன், ஒன்றுமே இல்லை. ஆனால் எனக்காக யுத்தம் செய்ய இவர் எப்படி எழும்புவார் என்றால், என் மேலே எவ்வளவு பாசம் உள்ள ஒரு தேவன், இவருக்காக நான் சாகிற வரைக்கும் உண்மையாக இருப்பேன்னு ஒப்புக்கொடுங்க எனக்கு அன்பானவர்களே. நான் சொல்கிறேங்க, ஒரு நாபோத்துக்காக கர்த்தர் யுத்தம் செய்ய எழும்புவார் என்றால், இன்றைக்கு உங்களுக்காக கர்த்தர் எழும்ப போகிறார். இந்த யுத்தம் உங்களுடையது கிடையாதுங்க, இந்த யுத்தம் கர்த்தருடையது. கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். ஹல்லேலூயா! கர்த்தர் உங்களை பார்த்து கொள்ளுவார். தேவ சமூகத்தில் மட்டும் நில்லுங்க, அதுதான் உங்க வேலை. ஆசீர்வாதம் வர தாமதமாக தான், தேவ சமூகத்தில் நில். ஆசீர்வாதம் வர தடைகள் வருதா, தேவ சமூகத்தில் நில். இந்த 5 நிமிஷம் 10 நிமிஷம் குப்பை ஜபத்தை எல்லாம் டஸ்ட்பினில் தூக்கி போடு. இன்னைக்கு மட்டமான பிரேயர். அதெல்லாம் வேலைக்கு போகும்போது முன்னாடி நின்று அந்த கேலண்டர் 2-3 பார்த்துட்டு, ஒரு வசனம் நீதிமொழிகளை பார்த்துட்டு ஒரு 5 வசனம் டக்குன்னு படிச்சுட்டு போறிய குப்பை. அது ஒன்றுத்துக்கும் உதவாது. இவர் வச்சிருக்கிற உன்னை பாதுகாக்கிற தன்மைக்கு உக்காந்து நேரத்தை செலவு பண்ணு, அவ்வளோதான், வேற ஒன்றே இல்லை. உக்காந்து ஒரு 20 நிமிஷம் 1/2 hour உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உன் கண்ணீரை சொல்லி ஜெபம் பண்ணு. சில ப்ரேயர் சில டைம் நான் பண்ணும்போதெல்லாம் எனக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனே ஆகாது. திரும்பவும் அதை உக்காந்து கண்ணீர் வடித்து அதுக்காக ஜெபம் பண்ணிட்டு முடிக்கும் பொழுது என் இருதயத்தில் ஒரு பெரிய சந்தோஷம். என்னன்னா, அப்பா கிட்ட சொல்லிட்டேன், இனி அவர் பார்த்துப்பார். அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷன் உனக்கு இந்த ஜபத்தில் வரட்டும். பக்கத்தில் திரும்பி குப்பை பிரேயரை இன்னைக்கு விட்டுரு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் கதை சொல்லலைங்க, கர்த்தர் இந்த செய்தியை இவ்வளவு ஆழத்தன்மையாக உங்களோடு கூட எனக்கு பேச சொன்னார். அது யாருக்கு புரியுதோ இல்லையோ, தேவன் பேசுகிறார். அப்போது இந்த யுத்தம் உங்களுடையது கிடையாது, இந்த யுத்தம் கர்த்தருடையது. நான் இன்னும் ஒரே ஒரு காரியத்தை சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். ஒரு சின்ன காரியங்க, ஒரு சின்ன விஷயம். தாவீதை ஒரு ஆள் ஏமாத்துறாப்புல. தாவீதுக்கு வர வேண்டிய கூலி ஒருத்தன் ஏமாத்துறான். தாவீதுக்கு வர வேண்டிய நன்மையை ஒருத்தன் ஏமாத்துறான். அவன் பெயர் வேற யாரும் இல்லை, நாபால் என்கிற ஒரு மனுஷன். நல்லா கவனிங்க. இந்த நாபால் வேதத்தில் அவனை பற்றி எப்படி சொல்லுதுன்னா, அவன் ஒரு சைக்கோ. செய்த நன்மையை உடனே மறக்கக்கூடிய ஒரு சைக்கோ இந்த நாபால். அவன் மனைவியை இந்த நாபாலை பார்த்து என்ன சொன்னான்னா, இவன் ஒரு முட்டாள், ஒரு முரடன், ஒரு கோபக்காரன். அப்படிப்பட்ட சுபாவம் கொண்டவன் தான் இந்த நாபால். ஆனால் இவன் கிட்ட இருந்தது என்ன தெரியுமா, பயங்கரமான ஒரு பெரிய பணக்காரனா இந்த நாபால் காணப்பட்டான். அவங்கிட்ட 3000 ஆடு, செம்மறி ஆடு இருந்துச்சு. அது ரொம்ப கணக்கில்லாதது, ரொம்ப ஹை. 1000 வெள்ளாடு அவங்கிட்ட இருந்துச்சு. நிறைய வேலைக்காரன் இருந்தாங்க. ஆனால் அவன் கேரக்டர் எப்படி தெரியுமா, அவன் ஒரு முட்டாள், அவன் ஒரு முரடன், அவன் ஒரு கோபக்காரன். நீ ஒரு நன்மையை செஞ்சனா அவன் அடுத்த நாள் மறந்துடுவான். அப்படிப்பட்ட ஒரு கேரக்டர். ஆனால் அவனை அழிக்க தாவீது எழும்பும் போது கர்த்தர், நீ அமைதியாக இருன்னு தாவீதை பார்த்து என்ன தெரியுமா சொன்னார், அமைதியாக இரு அப்படின்னு கர்த்தர் தடுத்தார், ஒரு ஸ்திரீ நிமித்தம். ஹல்லேலூயா. பாருங்க, இந்த தாவீது இந்த நாபால் கிட்ட 10 வாலிபர்களை அனுப்பினார். அந்த 10 வாலிபர்களும் போய் நாபால் கிட்ட போய், ஐயா நல்லா இருக்கீங்களா, எங்களை தாவீது எங்களை அனுப்பினார், நீங்கள் வாழ்க, உங்கள் அரண்மனை வாழ்க, உங்களை விசாரிச்சுட்டு வரும்படி எங்களை தாவீது ஐயா அனுப்பினார்னும் போது என்ன வேணும், அவன் கேட்ட கேள்வி என்ன வேணும். அப்போ சொன்னாப்புல, ஐயா
உங்களுடைய ஆடுகள் மயிர் கத்திரிக்கும் பொழுது 3000 ஆடுகள் ஐயா, அது அந்த கர்மேல் என்கிற பர்வதத்தில் உங்கள் வேலையாட்களுக்கு தெரியும். அது வந்தபோது அத்தனை ஆடுகளுக்கும் தாவீதும் அவருடைய கூட இருந்த 600 பேரும் ஒரு ஆடு கூட உங்களது காணாமல் போகாதபடிக்கு மதில போல நின்று நைட்டு பகலுன்னு நாள் கணக்கு பார்க்காம உங்களுக்காக நாங்கள் வேலை செய்திருக்கிறோம். எனவே நைட்டு முழுவதும் கண்ணை விழிச்சு பல நாட்கள் உங்கள் மந்தையை நாங்கள் பார்த்துருக்கோம். எனவே உங்களால் கொடுக்க முடிஞ்ச ஒரு கூலியை, அட்லீஸ்ட் ஒரு தின்பண்டங்களை எங்கள் 600 பேரும் வேலை செய்து உங்களுக்காக உழைச்சிருக்கோம், அது உங்களால் முடிஞ்சதை கொஞ்சம் கொடுங்க ஐயா அப்படின்னு கேட்கும்போது அந்த நாபால் சொல்கிறான், என்னது தாவீதா? யார் அவன்? ஈசாயின் மகன் தாவீதா? யாரா அவன்? நான் என்னுடைய அப்பத்தை எதுக்கு அவனுக்கு தரணும்? நான் என்னுடைய தண்ணீரை எதுக்கு அவனுக்கு தரணும்? ஏன் வேலைக்காரனுக்காக நான் அடித்து வச்ச குழம்ப நான் எதுக்கு அவனுக்கு தரணும்? யாருன்னே தெரியாத ஆளுக்கு என்னால் கூலி கொடுக்க முடியாது, கிளம்பி போங்கடான்னு சொல்லி அந்த முரடன் கத்தி பேசி அவனை அனுப்பிடுறான் 10 வாலிபர்களை. நல்லா கவனிங்க, அந்த 10 வாலிபர்களும் உழைத்த பணத்திற்கு ஊதியம் இல்லாமல் கனம் இல்லாமல் வெறுமையாய் தாவீதினிடத்தில் திரும்பினாங்க. இதை தாவீது கேட்ட உடனே தாவீதால் கோவப்படாமல் இருக்க முடியல. தாவீது பொறுமையை இழந்து தன்னுடைய பட்டயத்தை எடுத்து இந்த நாபாலுடைய பட்டணத்தில் ஒரு நாய் கூட இருக்காது, நான் மொத்தமாக அழிச்சிடுவேன் சொல்லி தாவீது யுத்தம் பண்ணும்படி எழும்பினார். அப்போது இந்த காரியம் நடந்து கொண்டு இருக்கும் பொழுது நாபால் வீட்டில் நாபாலுக்கு ஒரு நல்ல ஞானமுள்ள ஒரு மனைவி இருந்தாள், அபிகாயில். அந்த அபிகாயிலை பார்த்து அந்த நாபாலுடைய வேலைக்காரங்க வந்து சொல்கிறாங்க, அம்மா உங்கள் வீட்டுக்காரர் என்ன பண்ணார் தெரியுமா? நாங்கள் உண்மையாகவே ஆடுகளுக்கு மயிர் கத்திரிக்கும் போது எங்களுக்கு மதில மாதிரி நின்னாங்கம்மா இந்த தாவீது. அவங்களுக்கு கூலியை கொடுத்து விடாமல் அவங்கள அவமானப்படுத்தி உங்கள் வீட்டுக்காரை அனுப்பிட்டாருமா, உங்கள் புருஷன் சீறினார் அப்படின்னு வேதம் சொல்லுது. அப்படின்னா ஆசிகசியமாக கோவப்பட்டு அனுப்பிட்டாருங்க அப்படின்றாங்க. இப்போது இதை கேட்ட அபிகாயில் என்ன பண்ணாங்கன்னா, இரவும் பகலும் உங்களை சுற்றிலும் மதிலாக இருந்தாங்களா, நம்ம ஆடுகளுக்காக அவங்க கண் விழித்து வேலை செஞ்சாங்களா. ஐயையோ, இந்த முட்டாள் புருஷன் இப்படி பண்ணிட்டானே, அவங்களுக்கு போய் சேர வேண்டியது நம்ம எதனாவது கொடுக்கணுமேன்னு சொல்லி 200 அப்பம், 2 துருத்தி திராட்சரசம், 5 ஆடுகள் சமையல் பண்ணி, 5 படி வறுத்த பயிறு, 200 அத்திப்பழ அடைகள் எல்லாத்தையும் அந்த அம்மா உடனே அபிகாயில் ப்ரிப்பேர் பண்ணி இதெல்லாம் கொண்டு போய் அந்த 600 பேருக்கும் கொடுத்து சாப்பிட சொல்லுங்கள். என் புருஷன் ஒரு முட்டாள், நான் வந்து தாவீதை சந்திக்கிறேன் அப்படின்னு கிளம்பும்போது இந்த பொருள் அனுப்பிச்சிட்டாங்க. இந்த அம்மா பின்னாடி வராங்க. அதுக்குள்ளே தாவீது அங்கே இருந்து இந்த நாபாலுடைய கூட்டத்தை முற்றிலும் அழித்து போட கிளம்பிட்டார். 200 பேர் அவர் ஸ்டே பண்ணிவிட்டு அவர் கூட மீதம் இருந்த 400 பேரோடு கூட யுத்தம் பண்ணும்படி வந்தார். இப்போது இந்த அபிகாயில் இங்கே பாருங்கள், தாவீது ராஜா அப்போ அவர் ராஜா ஆவலை, ஆனால் ஒரு பெரும் கூட்டத்திற்கு தலைவன், அவர் மேலே அபிஷேகம் இருந்து இந்த அபிகாயில் பார்த்துட்டு, இல்லைங்க என் புருஷன் ஒரு முட்டாளுங்க, அவனுக்கு இன்றைக்கி நன்மை செஞ்சால் நாளைக்கு வந்து நீ செஞ்சான்னு கேட்பா அடிப்பான், அந்த மாதிரி ஒரு முரடன், அவனுக்காக என்னையை நீங்கள் மன்னிச்சுக்கோங்க. உங்கள் பின்னாடி இருக்கிற வாலிபர்கள் எல்லாம் இந்த நான் கொடுத்த சாப்பாடை உங்களுடைய சம்பளமாக வச்சுக்கோங்க, கனமாக வச்சுக்கோங்க, இதையெல்லாம் சாப்பிடுங்க, தயவு செய்து மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லி அவன் ஒரு பைத்தியம் அப்படின்னு சொல்லி அவனுடைய மனைவி அந்த தாவீதினிடத்தில் முறையிட்டு அழுதாள். என் காணிக்கையை ஏற்றுக்கொள்ளும் அப்படின்னு சொல்லி மன்னிப்பு கேட்டால். எனக்கு அன்பானவர்களே, தாவீது அந்த தின்பண்டங்களை காணிக்கைகளை ஏற்றுக்கொண்டு
அந்த நாபாலை மன்னித்து போகும்படி அபிகாயிலை அனுப்பினது யார் என்றால் அவர்தான் கர்த்தர். கர்த்தர் இந்த தாவீது இந்த நாபால் தொடுவதற்கு விடலை. நாபால் ஒரு முரடன், குடிகாரன். கர்த்தர் என்ன தெரியுமா டிசைட் பண்ணாரு? மகனே, நீ உழைச்ச, நீ உண்மையாக இருந்த, உன் ஊதியத்தை தரலனாலோ உன்னை பற்றி அவன் அவதூறாக பேசிட்டான், எனவே நீ போய் அவனை சங்கரிக்காத என்று சொல்லி அபிகாயிலை அனுப்பி அவனுக்கு தேவையான காணிக்கை கொடுத்துட்டு அந்த இடத்துல கர்த்தர் யுத்தம் செய்யும்படி எழுந்தருளினார். என்ன பண்ணார் தெரியுமா? இந்த அபிகாயில் வீட்டுக்கு ரிட்டர்ன் வராங்க. வரும்பொழுது அந்த கில்காலில் ஒரு பெரிய விருந்து போயிட்டுருக்குது. விருந்தில் பயங்கர குடிகாரன், 24 மணி நேரமும் இந்த நாபால் குடிச்சிக்கிட்டு மட்டும்தான் இருப்பான். ராஜா விருந்து போல ஒரு பெரிய விருந்து கிடக்கு. மது பானங்களை ஊற்றி குடிக்கிறான். 2 மணி நேரம், 3 மணி நேரம், 4 மணி நேரம் குடிக்கிறான். போதை தெளிகிற வரையும் குடிக்கிறான். இந்த அம்மா அபிகாயில் வீட்டுக்குள்ளே வருது. இவன் வெறித்திருந்து சுயநலவு எழுந்து அவன் போதையில் படுத்து கிடக்கிறான். அந்த அம்மா பொழுது விடிகிற மட்டும் அமைதியாக இருக்குது. பொழுது விடியுது. நாபால் வெறி தெளிந்த பின்பு அவன் மனைவி நடந்ததை சொன்னான். ஏயா, உனக்கு அறிவு இருக்குதா? நம்ம மந்தைகளையும் நம்மளுடைய காரியங்களும் ஓனைகளுக்கும் சத்துருக்கும் திருட்டுக்கும் அழிவுக்கும் மோசத்துக்கும் திருடனுக்கும் எல்லா தீமைக்கும் விளக்கி இத்தனை நாள் ராப்பகலாக உண்மையாக இருந்து செய்தவளை போய் அவமானப்படுத்திட்டேன்னு சொல்லும் பொழுது அடுத்த வசனம் வேதத்தில் சொல்லுகிறது என்ன தெரியுமா? கர்த்தர் யுத்தத்தை கையில் எடுத்தார். அந்த யுத்தம் எப்படிப்பட்டதாக இருந்தது என்றால், ஒரு பெரிய வாதை இந்த நாபாலுக்குள் வந்தது. அந்த வாதையினால் இந்த நாபால் 10 நாளிலே செத்து போனான். 10 நாளிலே செத்து போனான். கர்த்தர், நான் இந்த இடத்துல பார்க்கிறேன், ஒரு சின்ன விஷயந்தாங்க, ஆனால் தன்னுடைய மகனை ஏமாற்றின பொழுது அந்த யுத்தத்தை அவரே செய்ய வரும் பொழுது வேணாம் அபிகாயிலை தடை பண்ணி நிறுத்தி அதை விடாமல் ஏமாற்றின அந்த நபருக்காக கர்த்தர் எழுந்தருளி யுத்தம் செய்தார். எழுந்தருளி யுத்தம் செய்தார். நான் சொல்கிறேங்க, கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் செய்வார். ஒரு விசுவாசியாக இருந்தாலும் நாபோத்தை போல ஒரு சின்ன விஷயம் உங்கள் வாழ்க்கையில் ஏமாற்றப்பட்டிருக்கலாம். இந்த நாபாலை போல கர்த்தர் உங்களுக்காக எழுந்தருளி நாபாலை சங்கரித்ததை போல யுத்தம் பண்ணுவார். நான் சொல்கிறேன், இன்றைக்கி பார்த்த செய்தி, பல்வேறு தேவ மனுஷங்க வெவ்வேறு களத்தில் கர்த்தர் அவங்களுக்காக எழுந்து யுத்தம் செய்ததை நாம் பார்த்தோம். நான் உங்களுக்கு சொல்கிறேன், இந்த யுத்தம் உங்களுடையது கிடையாது. இந்த யுத்தம் தேவனுடையது. இந்த செய்தி வருகிற நாட்களில் உங்களுக்கு புரிய வரும். அந்த செய்தியினுடைய தன்மையை நீங்கள் அறிவீர்கள். நாம் அப்படியே எழுந்து நிற்கலாமா?